வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாருக்கும் பசியோடு இருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசலாம்னு இருக்கேன். கொஞ்சம் பசி கொஞ்சம் தீர்த்து கூட போகும் சில சமயங்கள்ல. இப்படி போற ஆகாரம் மட்டும் இல்லாமல் இப்படி போற ஆகாரத்தினாலையும் நம்மளுடைய பசி கொஞ்சம் தீரும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் தைரியமா இந்த நேரத்தை அவங்க பேசுறதுக்கு கொடுக்குறாங்க. திருச்சபைக்கே அது தலைப்பு பாருங்க. அவங்க என்ன மற்றவங்களுக்கு பேச சொல்றதுக்காக இந்த தலைப்பை கொடுக்கல. திருச்சபைக்கே அடிமை ஆகு அப்படின்னு எனக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். திருச்சபைக்கு எப்படி அடிமை ஆகணும்ன்ற மாதிரிலாம் அவங்க என்ன பேச சொல்லல. நீ திருச்சபைக்கு அடிமை ஆகு அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். இந்த தைப்பூச தினத்திலிருந்து நான் அந்த அடிமை சாசனம் வள்ளல் பெருமானுக்கு எழுதி தர மாதிரி நான் ஒரு முடிவெடுத்துக் கொண்டுதான் இந்த தலைப்பை இங்கே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். வள்ளல் பெருமானுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிறது புதுசு இல்லை. அண்ணாமலை என்கின்ற ஒரு சிறுவன், 8 வயது சிறுவனை அழைத்து இந்த ஞான சபைக்கு அவர்தான் தீபாராதனை செய்ய வேண்டும், உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும், விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று வேலாயுத முதலியாரை கொண்டு செய்ய பணித்தார்கள். அப்பொழுது வள்ளல் பெருமான் அந்த அண்ணாமலை என்கின்ற பெயரை எடுத்து அதற்கு ரத்தினம் என்கின்ற பெயரை திருநாமத்தை மாற்றி அமைத்து கொடுக்கின்றார். அந்த ரத்தினம் என்பவர் அந்த குடும்பம், அந்த பரம்பரையே வள்ளல் பெருமானுக்கு அடிமை என்று சாசனம் எழுதி கொடுத்த ஒரு பரம்பரை. அந்த ரத்தினம் ஓதுவாருடைய பரம்பரை வள்ளல் பெருமானுக்கு அடிமை என்று. நமது திருவண்ணாமலை பாபுசாதி ஐயாவின் குழுவினர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. இந்த மூப்பா பாபு என்னமோ சுத்திக்கிட்டு இருக்கிறான், இவனை வள்ளல் பெருமானுக்கு திருச்சபைக்கு அடிமையாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல தூய எண்ணத்தோடு இந்த தலைப்பை எனக்கு வழங்கி என்னுடைய அறியாமையை நீக்கி என்னுடைய கண்ணை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றேன். இது சும்மா சொல்லல, உண்மையான உணர்தலோடு சொல்லுகின்றேன். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி அடிமை ஆகு அப்படிங்கிற ஒரு தலைப்பை அவர்கள் கொடுத்தது இல்லை. உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை என்கின்ற வள்ளல் பெருமானின் அந்த வாக்குப்படி உலகியலிலே இருந்தது போதும், இனி வள்ளல் பெருமானுக்கு அடிமையாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அடியேன் பணி ஓய்வு பெறுகின்றேன். இந்த தலைப்பு அதற்கு ஏதுவாக, அதை எனக்கு வலியுறுத்துவதாக இந்த தலைப்பை இவர்கள் எனக்கு தந்து, இந்த தைப்பூச தினத்திலிருந்து இந்த உலகியல் சிறிதும், ஏற்கனவே அதுல இருந்து வெளியே வந்துட்டு தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா? பற்றற்றான் பற்றிலேயே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். அந்த பற்றை முழுவதுமாக இருக்க வேண்டும். பெரியவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார், சங்கராச்சாரியர். வெள்ளரி பழம், அந்த வெள்ளரி பழம் என்பது மற்ற மரங்கள் எல்லாம் பழம் பழுத்துதுன்னா அந்த பழம் கீழே விழுந்துடும். ஆனா வெள்ளரி பழம் என்ன பண்ணும், அந்த வெள்ளரி கொடி பார்த்துருப்பீங்க, அந்த கொடியில் அந்த வெள்ளரி காய் இருக்கும், அது பழுத்த உடனே அந்த கொடி நகர்ந்து விடும், பழம் அப்படியே தான் இருக்கும். அதனால அந்த வெள்ளரி பழம் போல இருக்க வேண்டும். நம்ம அப்படியே பற்று அறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நமக்கு இந்த அருள் பாதையை அருமையாக அமைத்து கொடுப்பார்கள். இதற்குண்டான தடைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் தீர்த்து கொடுப்பார்கள். தடையாவும் தவிர்த்தே என்னை தாங்கி கொண்ட ஆண்டவன் யார் என்றால் வள்ளல் பெருமான் மாத்திருந்தார். எனக்கு வேறு எந்த தெய்வத்தையும் தெரியாது. ஏனென்றால் நான் பிறந்தது சன்மார்க்க குடும்பம். மூப்பா என்று அழைக்கப்படுகின்ற மு பாலசுப்ரமணியன் அவர்களின் பிள்ளை நான். அவர்கள் சன்மார்க்கத்திற்கு வந்ததற்கு பிறகு நான் பிறந்தவன். அதனால எனக்கு சன்மார்க்கம் தவிர வேறு எந்த மார்க்கமும் தெரியாது. திருவருள் பிரகாச வள்ளலார் தவிர வேறு யாரையும் தெரியாது.
திருவருட்பா என்கின்ற இந்த வேத நூலை தவிர வேற எந்த நூலும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சன்மார்க்கம், திருவருட்பா, வள்ளற்பெருமான். அப்படி இருக்க நான் இன்னும் அடிமையாகவில்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு இங்கே ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றேன். இந்த திருச்சபைக்கு அடிமையாக வேண்டும் என்பது வள்ளற்பெருமான் ரொம்ப பேராசைக்கார். வள்ளற்பெருமான் சாதாரண ஆசையெல்லாம் கிடையாது. வள்ளற்பெருமான மாதிரி ஒரு பேராசைக்காரன் உலகத்துல கிடையவே கிடையாது. அவ்வளவு பேராசை பிடிச்சவர் வள்ளற்பெருமான். யான் அடைந்த சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தேன், ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் அப்படின்னு மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். யாரு? உலகியலீர். இந்த உலகியல்ல இருக்கக்கூடியவர்களே, இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் அனைவரும் கூட மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திட முடியும் என்கின்ற ஒரு பேராசைக்காரர் தான் வள்ளற்பர். அதற்கான பாதையை நமக்கு அருமையாக அமைத்து கொடுத்து அவர் இறைவன்கிட்ட வேண்டினது எல்லாம், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எதுக்காக நான் கேட்கிறேன் உங்ககிட்ட? எனக்கு அருள் வேணும் அப்படின்னு எதுக்கு கேட்கிறேன்? இப்ப நாம என்ன கேட்கிறோம்? இங்க எல்லாரும் வந்திருப்போம், எல்லா வழிபாடுகளும் பண்ணிருப்போம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, என்ன வழிபாடு பண்ணிருப்போம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நம்ம உள்ள நல்லா படிக்கணும், அவளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும். அது லிஸ்ட் பெருசு, அது பாட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு விண்ணப்பங்கள், எல்லா விண்ணப்பமும் என்னவா இருக்கும்? உலகியல் சார்ந்த விண்ணப்பங்களாகவே. வள்ளற்பெருமான் கேட்கிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். எதுக்குயா? எதுக்கு உனக்கு அருள் வேணும்? ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எல்லா உயிர்களுக்கும், மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் நான் அன்பு செய்ய வேண்டும். அதுக்காக எனக்கு அருளை கொடு அப்படின்னு ஆண்டவன் அருளை கொடுக்குறான். அப்புறம் கேட்கிறாரு, செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும். ஏன் உயிரோட இருக்கிறவங்களே திருத்த முடியல, செத்து போனவங்க எழுப்பி என்னையா பண்ண போற? ஆண்டவன் கேட்கிறார், செத்து போனவங்க எழுப்பி என்ன பண்ண போற? நீ சும்மா உன்னோட அருளெல்லாம் விரயம் பண்ணாத அப்படிங்கிற. இல்ல இல்ல, செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும், திருச்சபைக்கு அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். நமக்கெல்லாம் நிறைய கண்டம் வந்திருக்கும், தப்பிச்சிருப்போம் இல்லையா? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கண்டம் வந்திருக்கும், தப்பிச்சிருப்போமா? ஆண்டவன் புண்ணியத்துல நான் பொழைச்சேன் அப்படிம்போம். கடவுள் தான் என்னை காப்பாத்தினாருன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு என்ன பண்றோம்? அதே வாழ்க்கை வாழறோம். அதுக்காக யார் காப்பாத்தினாரு? கடவுள். எதுக்கு காப்பாத்தினாரு? வள்ளற்பெருமான் எதுக்கு நம்மளை காப்பாத்தினாரு? திருச்சபைக்கு அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். சன்மார்க்கத்துக்கு அடிமையா மாறணும், அதுக்குதான் ஏன் நம்மளை காப்பாத்தினாரு. அது புரிஞ்சிக்காம நாம மறுபடியும் போய் அந்த உலகிலேயே உட்காந்துட்டு மீட்பாக ஆற்றில் ஒரு காலம், அழகா சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து அழுந்திருந்தேன் அப்படின்னு பாடுவார். மீட்கக்கூடிய ஆறு எது? இந்த அருளியல் சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். அது நம்ம எல்லாம் மீட்கக்கூடியது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுல ஒரு காலு அடங்கா சம்சார சேரு. ஐயா எப்படி வார்த்தையை படம் எடுக்கிறார் பாருங்க. அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம். அந்த சம்சாரம் அப்படிங்கிற சம்சாரம் மனைவி இல்லை, இல்ல உலகியம். அதுல ஒரு கால் வச்சு அது சேராம். ஆத்துல கால் வச்சிங்கன்னா உள்ள இழுத்துட்டு போகாது. சேத்துல கால் வச்சு என்ன பண்ணும்? இழுத்துக்கிட்டே போகும். அப்புறம் எங்க மீண்டு வர்றது? ஆனா அவர் எதுக்காக நம்மளை காப்பாத்துறாரு? வள்ளற்பெருமான் எதுக்காக நம்மளை காப்பாத்தினார்? போன வாரம் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து நான் தப்பிச்சேன். என்னுடைய காரோட வீல் கழண்டுருச்சு. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் போது காரோட வீல் கழண்டுருச்சு. அந்த காரோட வீல் வெளியே ஓடி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், யோசிக்கவே முடியாது. அது கழண்டின வீல் காருக்கு உள்ளாரியே சிக்கிடுச்சு. அப்படியே வண்டி நடு ரோட்ல நின்றுச்சு. அப்படியே நின்றுச்சு, ஜாமாயி நின்றுச்சு. அப்ப இது மாதிரி எல்லாம் வள்ளற்பெருமான் நம்மளை எதுக்கு காப்பாத்துறாரு அப்படின்னா, மறுபடியும் ஊர் சுத்துறதுக்கா.
சினிமா பார்க்கறதுக்கா, இல்லை சினிமா பாட்டை கேட்கறதுக்கா, இல்லை வகை வகையா சமைச்சு திங்கிறதுக்கா? எதுக்கு? எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன், எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். வள்ளல் பெருமானுடைய புகழை நான் பேசுறதுக்காக என்ன காப்பாத்துறாரு, வேற எதுக்கும் கிடையாது இல்லையா? அது அந்த புரிதல் நமக்கு. செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும், திருச்சபைக்கே அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரையும் என்னை இப்படிதான் ஆண்டவன் காப்பாத்தினார், முருகன் காப்பாத்தினாருப்பா, இயேசு காப்பாத்தினாருப்பா, அல்லாஹ் காப்பாத்தினாருப்பா. ஆமாயா, எதுக்கு காப்பாத்தினாரு? நீ போ, எந்த மார்க்கத்தில் இருக்கே இது பரவாயில்ல, அந்த மார்க்கத்தில் என்ன சாமி கும்பிடுறியோ கும்பிடு, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கும்பிடுன்னு, நல்லா கும்பிடுன்னு. ஏன்னா அவன் நல்லா கும்பிட ஆரம்பிக்க என்ன பண்ணுவான், சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்ப அந்த சாமியை பத்திலாம் சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகும், அவனுக்கு உண்மை புலப்படும். இந்த அறகுறையா சிந்திச்சுட்டு இருக்கிறவங்க தான் அந்த வழிபாட்டுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. இந்த முழுமையா வழிபாடு பண்றாங்க பாருங்க, அவங்க அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா சன்மார்க்கத்தினுடைய சிறப்பு அதுதான். தருநெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றோ தனிப்பேர் உண்டோங்கும் என்ற அளவுல இந்த சன்மார்க்கம் எல்லா நல்ல நெறியும் உள்ளடங்கி வைத்திருக்கிறார். நம்ம கல்பட்டு ஐயா, நம்ம எல்லாரும் வந்து கல்பட்டு ஐயா எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் குருநாதரை தேடி போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க குருநாதர் என்னை தேடி வரணும்னு கல்பட்டு ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வள்ளல் பெருமான் போறார். அவருக்கு யாரு குருநாதர்? வள்ளல் பெருமான் தான் குருநாதர். வள்ளல் பெருமான் போய் அவரை ஆட்கொண்டு இங்க கூட்டிகிட்டு வர்றார். அவ்வளவு சிறப்பு. ஆனா அந்த கல்பட்டு ஐயா என்ன பண்ணணும், இறைவன் கிட்ட எதை விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று தெரியல. கல்பட்டு ஐயாவுக்கு இறைவனத்திலே என்ன விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. வள்ளல் பெருமான் இடத்திலே கேட்கின்றார், என்ன ஏன் கும்பிடுறது, சாமி கிட்ட என்ன கேட்கறது, என்ன கேட்கணும்னே தெரியலையே. வள்ளல் பெருமான் எழுதி கொடுக்கிறார், சாமி கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்கிறார். எம் இறையவரே, இதுவரியந்தம் யானாக தேடியதோர் பொருள் என்பதில்லை, ஆகவே தேவரி. வள்ளல் பெருமான் எழுதி கொடுக்கிறாரு. அதை எடுத்துட்டு போய் கல்பட்டு ஐயா விண்ணப்பமா வாசிக்கிறார். நமக்கு அது ஃபுல் விண்ணப்பத்தையும் சொல்லி ஒன்னொரு விண்ணப்பத்தையும் சொல்லிட்டே வந்தா ரொம்ப லேட் ஆகும். சரி, பரவாயில்ல. எம் இறையவரே, இதுவரியந்தம் யானாக தேடியதோர் பொருள் என்பதில்லை, ஆகவே தேவரின் பெருங்கருணையால் என்னை உய்யக் கொள்ள உபகரித்தருளிய உடல் பொருள் ஆவி என்னும் மூன்றையும், உடல் பொருள் ஆவி என்ற மூன்றையும் நம்ம எல்லாரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது என்னோட உடம்பு, இது என்னோட பொருள், என்னோட உயிர், எல்லாம் என்னோடது 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 என்னோட, எல்லாமே அப்படிதான் வச்சுட்டு இருக்கிறோம். நம்மளை பத்தி யாரை பத்தியாவது இப்ப பாபு உங்களை பத்தி சொல்லுங்கன்னா உடனே நான் என்ன சொல்லுவேன், என் பேர் மூப்பா பாபு, இது என்னுடைய மனைவி, எனக்கு 2 பிள்ளைகள், நான் இந்த இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவா? அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னை பத்தி சொல்லு அப்படின்னா வள்ளல் பெருமான் சொல்றாரு. அவரை பத்தி வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் ஆன்மா சிப்சன் வடிவினன் கோடி சூரிய பிரகாசம் உடையது. வள்ளல் பெருமான் தன்னை பத்தி சொல்லும்போது அப்படி சொல்றாரு. அவர் ஒன்றும் நான் வந்து ராமலிங்கம் அப்படின்லாம் எடுத்து சொல்லல. நான் ஆன்மா சிப்சன் வடிவினன் கோடி சூரிய பிரகாசம் உடையது அப்படிங்கிறார். நீங்க நம்மளை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆன்மாங்கிற உணர்வோடையே நம்ம வாழறது கிடையாது. அப்ப இறைவன்கிட்ட என்ன விண்ணப்பம் வைக்கிறதுன்னா முதல்ல இந்த உணர்வை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எம் இறையவரே, இதுவரியந்தம் யானாக தேடியது ஒரு பொருள் என்பதில்லை, ஆகவே தேவரியின் பெருங்கருணையால் உய்யக்கொள்ள உபகரித்தருடைய உடல் பொருள் ஆவி என்னும் மூன்றையும் என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணும், மூணையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். எப்படி ஒப்படைக்கிறது? எப்படி கை காலெல்லாம் வெட்டி எடுத்து போட்டுலாமா? எப்படி ஒப்படைக்கிறது இறைவன்கிட்ட? யான் எனது என்று கொண்டது ஒரு சுதந்திரமானது.
யான் எனது என்று கொண்டதோர் சுதந்திரமானது துன்ப இன்ப விளைவுக்கு ஆதாரமாய் இன்றைய வரையில் என்னை பற்றி இருந்ததொன்றை யான் பெரும் பொருளாக எண்ணி நின்றனர். அந்த யான் எனது அதுதான் நம்மளுடைய துன்பத்துக்கும் அதான் காரணம், இன்பத்துக்கும் அதான் காரணம். அப்ப அதை என்ன பண்ணணும்? அதை முதல்ல ஒப்படைக்கணும். சத்தியம் சத்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரை என்னை தாங்குகின்றீர்கள் உத்தமமாகும் திருச்சமூகத்தே உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன். இந்த உடல் பொருள் ஆவியை கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நமக்கு புரியவே கிடையாது. அதுதான் இங்க கொடுத்திருக்கிற தலைப்பு. உடல் பொருள் ஆவியை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா அடிமையா மாறணும், வேற ஒண்ணுமே அர்த்தம் இல்லை. 4 மார்க்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இந்த 4 மார்க்கத்தில் அந்த முதல் மார்க்கத்தை தான் இங்கே வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் வலியுறுத்துகின்றார். அடிமையான தாச மார்க்கம் என்பது ஆண்டான் அடிமை. இறைவன் தான் எஜமானன், நம்ம எல்லாரும் இறைவனுடைய அடிமைகள். அடிமைனா நமக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கா, உரிமை இருக்கா? இல்ல, எந்த உரிமையும் நமக்கு கிடையாது. என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டியதுதான். ஏன் செய்ய சொன்னாருன்னு கேட்கக்கூடாது, அதனால என்ன பலன் வரும்னு யோசிக்க கூடாது. இதை செய்யறேங்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சுலபம், வாழறதுக்கு ரொம்ப சுலபமான வழி எதுன்னா இந்த தாச மார்க்கம் தான். ரொம்ப சுலபம், நமக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அது யாருக்கு? இறைவனுக்கு போயிடும். ஏயா நீ தான் செய்ய சொன்ன, நான் செஞ்சேன், முடிஞ்சு போச்சு. இல்லை, எவ்வளவு சுலபமான வழி தெரியுமா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? இது ஆண்டான் அடிமை. இப்ப நம்மள ஜீவர்கள் விஷயத்துக்கு வரும்போது நாம தான் எஜமானன், நாம தான் ஆண்டவன். இப்ப நான் தான் எஜமானன், நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை, நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு அடிமை, அவங்களுக்கு அடிமை. அப்ப என்ன பண்ணணும்? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆகா, நமக்கு நிறைய அடிமை கிடைச்சதுல, இந்தாப்பா போய் என் சட்டையை துவச்சு கொடு, என் பேண்ட் அயன் பண்ணி கொடு, எனக்கு சமையல் பண்ணி கொடு. அது இல்லை. அடிமை அப்படின்னும் போது, நம்ம எஜமானன் அப்படின்னும் பொழுது அந்த அடிமை என்பவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் நாம் செய்து தர வேண்டும். அதுதான் எஜமானனுடைய கடமை. இப்ப ஆண்டான் அடிமை, இறைவனுடைய கடமை என்ன? நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவன் செஞ்சு கொடுக்கணும். அவன் என்ன சொல்றானோ அதை நாம செய்யணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சுலபமான வேலை தானே. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்லையே. அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரையும், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு அடிமைன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும், எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும். அவங்க யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்றதுக்கு அதுதான் பொருள். எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும். எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும்னா சரியா போச்சா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும்னு நினைச்சா உலகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதை விட மகிழ்ச்சியான உலகம் இருக்கவே முடியாது. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துச்சு அப்படின்னா போதும். இதுதான் சன்மார்க்கத்தின் முக்கியமான கொள்கை, முக்கியமான லட்சியம். இது ரொம்ப அழகா வள்ளல் பெருமான் சொல்றார். கடவுள் ஒருவர் உண்டென்று உண்மையாக நம்பி இருந்து அந்த கடவுளை கருத்தில் கருதி வழிபாடு செய்தால் அந்த கடவுளின் திருவருள் கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும். எங்கேயும் போக தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அவனை கடவுளை கருத்தில் எடுத்துட்டு வரணும். எவன் ஒருவன் எல்லா உயிரையும் தம்முடைய உயிர் என்று கருதுகின்றானோ அவன் செத்தவரை எழுப்ப வல்லவன், அவனே ஆண்டவனும் ஆவான் அப்படிங்கிற. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரு? அவங்க தான் ஆண்டவன். தேவர்கள் நம்ம நிறைய பேரை சொல்லிட்டு இருக்கிறோம்ல. யாரு தேவர்கள்? தயவுடையவர்கள் எல்லாம் தேவர்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா திருச்சபைக்கு அடிமையாளனாக இருக்க வேண்டும், வள்ளல் பெருமானுக்கு அடிமையாளனாக இருக்க வேண்டும். திருச்சபைனா என்ன? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஞான சபை, அதுக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப இறைவன் கிட்ட எப்படியெல்லாம் விண்ணப்பம் வைக்கணும்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருளுருவாகி
எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து. இது எந்த காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் சொல்றார் தெரியுமா? இந்த ஞான சபையை வள்ளல் பெருமான் கட்டுறார். எங்க இருந்து கட்டுறாரு? மேட்டுக்குப்பத்துல இருந்துகிட்டு ஞான சபையை கட்டுறார். அந்த ஞான சபையை கட்டும் போது வள்ளல் பெருமான் இந்த விண்ணப்பத்தை இறைவனிடத்திலே வைக்கின்றார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இந்த ஞான சபையை நான் கட்டுறேன்னு நீ கட்டணும்னு நீ குறிப்பால உணர்த்திட்ட, அதை கட்டுறோம், அதுக்கு நீ துணையா இருக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாரு. அவர் துணையா இருந்து கட்டிட்டாரு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும். சர்வ வல்லவராகிய தனித்தகனை கடவுளே, அத்திரு அலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். எப்பேற்பட்ட விண்ணப்பையாது! இந்த உடம்பை பெற்ற எல்லாரையும் நித்திய தேகமாக்கணுமா? எப்பேற்பட்ட ஒரு இறைவன் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி. நம்ம ஒரு செயல் எடுத்துட்டோம் அப்படின்னா சரணாகதி. பெருமானே, நான் கிளம்பி வடலூருக்கு வரேன், பத்திரமா நீ என்னை கூட்டிட்டு போ, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவர் பாடு, அவர் என்னவே பண்ணுவார். அதான் நம்மளுடைய விண்ணப்பம் எல்லாமே எப்படி இருக்கணும்னா இறைவனுக்கு நம்மை அடிமையாக்கி கொள்ளக்கூடிய அளவில் அந்த விண்ணப்பம் இருக்க வேண்டும். ஓர் துணையின் பொன்னடியன் உண்ணுகின்றேன், உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே. ஓர் துணை நின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன், உன்னை அன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயா. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில் அப்படி நீ செய்க என கண்புடைய ஐயாவே. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்து. என்னை பத்தி என்ன நினைக்கிறியோ, எனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் வேண்டாம்ங்கிறாரு. வேண்டாம். எப்படி நீ உள்ளம் இருக்கின்றது என்னளவில் அப்படி நீ செய்க என கண்முடைய ஐயாவே. எவ்வண்ணம் நின் கருத்து இங்கு என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என கண்முடைய ஐயா. என்ன நினைக்கிறியோ, என்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுங்கிற, அவ்வளவுதான். இதுதான் முழு அடிமைக்கு உதாரணம். என்ன பண்றியோ பண்ணிக்கப்பா. நம்ம போய் வள்ளல் பெருமான் கிட்ட இறைவன் கிட்ட ஆண்டவர் இடத்துல ஏதாவது வேண்டணுமான்னா அவசியம் அவனுக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா? அருளலாது அசைந்திடாது. அருள் இல்லாம ஏதாவது நடக்கும். நம்ம எல்லாரும் என்னமோ நம்ம தான் நடத்துறோம் இல்லையா? இப்ப நான் இறங்கி போறேன்னு வச்சுக்கோங்க, ஐயா நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நான் நல்லா பேசுனேன்னு நினைச்சா அதை விட ஒரு முட்டாள் தானே வேற எதுவும் இல்லையா? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்னா இல்ல, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல. எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வேன் வள்ளல் பெருமான் சொல்றாரு பாருங்க. இங்க இருக்கிற எல்லார் உடம்புலயும் வள்ளல் பெருமான் இருக்கிறாரு. அதனாலதான் இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அதனாலதான் இங்க உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். அது எப்பொழுது சாத்தியம் அப்படின்னா, ரொம்ப வெயிலா இருக்குதியா, நம்ம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சீங்களா நீங்க? இல்லையே. இங்க பெரிய பெரிய தடைகள் எல்லாம் வருது, அதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க இல்லையா? எதுக்காக? எல்லாம் வள்ளல் பெருமானின் அடிமைகள், அனைவரும் வள்ளல் பெருமானின் அடிமைகள். அந்த எண்ணத்தினாலதான் எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே, எல்லாம் செயல்கூடும். எப்படி? அதுல ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது இருக்க முடியுமா? எல்லாம் செயல்கூடும். என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே. எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து, இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, உந்தன் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ. கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் வள்ளல் பெருமான் இடத்திலே இல்லையா? வள்ளல் பெருமான் பிடிச்சிட்டு வேற யாரையாவது போய் பிடிக்கலாமா? எங்க போச்சு கற்பு? போச்சு, காணாம போச்சு. இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ அப்படின்னு இருக்கணும். அந்த ஒரு வைராகியம் நம்மள்ட்ட இருக்கணும். அப்படி இருந்தா என்ன நடக்கும்?
ஒருவனால் அனந்த பேர்களுக்கு நன்மை உண்டாம் நம்பியிருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று வள்ளல் பெருமான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். அதனால நம்மளுக்கு நன்மைகள் மாத்திரமே கிடைக்கும். இந்த மாதிரி யாராவது ஒரு ஞானி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாங்களா என்னால உங்களுக்கு எல்லாம் நன்மை தான் கிடைக்கும்னு? வள்ளல் பெருமான் இறங்கி வராதையா நம்மளுக்கிட்ட. நம்ம லெவலுக்கு நம்ம தரத்துக்கு இறங்கி வந்த ஒரே ஞானி, ஒரே மகான், ஒரே தெய்வம் யாருன்னா வள்ளல் பெருமான் மாத்திரம். நம்ம லெவலுக்கு இறங்கி வர சன்மார்க்க சங்கத்தை சிற்றடியே நும் தாழ்வணங்கி சாற்றுகின்றேன். இதுக்கு மேல நம்ம அவருக்கு அகைன்ஸ்டா என்னென்னமோ யார் யாரோ பேசுறாங்க, அதை கேட்டு நம்ம வேற மௌனமா வேற இருக்கோம். நியாயமா அதெல்லாம்? அப்ப அந்த திருச்சபை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், சங்கம் சார் திருக்கோயில் கண்டிட வேண்டும். எது சங்கம் சார்ந்த திருக்கோயில்? அதுதான் திருச்சபை. அதுக்கு அடிமையாகணும்னா அந்த ஞான சபையை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த ஞான சபையை அமைத்த வள்ளல் பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த ஞான சபையை வள்ளல் பெருமான் அமைத்திருக்கின்றார்? எதுக்காக அங்க ஒரு 7 திரையை போடுறாரு? 7 திரையை நோக்கி ஜோதி தரிசனம், திரையை நீக்கி ஜோதி தரிசனம் எதுக்கு காமிக்கிறாரு? அது காமிச்சாரா இல்லையா? அந்த அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். இப்ப ஜோதி பார்க்கறோம் இல்லையா? எதுக்காக? எதுக்காக இந்த ஏற்பாடு? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்கின்ற அந்த ஒரு கேவலாதி குணங்களை எல்லாம் நீக்கிவிட்டால் நம்ம யாரை பார்க்க முடியும்? நமது ஆன்மாவை பார்க்க முடியும். ஆன்மாவை பார்த்தவனால மட்டும்தான் ஆண்டவனை பார்க்க முடியும். ஆன்மாவை உணராத பொழுது ஆண்டவனை உணரவே முடியாது. இது ஒரு ஆன்ம விளக்கம். ஆன்ம விளக்கம். நமக்கெல்லாம் ஆன்ம விளக்கம். ஆன்மானா என்ன? ஆன்மா ஒண்ணு உள்ள இருக்குதுங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது. அது எப்ப உணர முடியும்னா அந்த திருச்சபைக்கு அடிமையாகும் பொழுதுதான். அந்த அடிமை அப்படிங்கும் பொழுதுதான் தாழும் குணம் ஒருவருக்கு எப்பொழுது உண்டாகிறதோ அவன் மேல் மேல் உயர்த்தப்படுவான். நம்மளோட ஒரு பெரிய சக்தி இருக்குதா இல்லையா? இப்ப என்னை விட இங்க இருக்கிற அத்தனை பேரும் நல்லவங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னை விட என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நல்லவர்கள். உங்க எல்லாரத்தை விட நான் தரம் தாழ்ந்தவன். அப்படிதான் என்னுடைய எப்பவுமே நான் அப்படிதான் நினைப்பேன். அந்த தாழும் குணம் இல்லாட்டி ஆணவம் அப்படியே சும்மா தலை விரிச்சு ஆடும் இல்லையா? இப்ப வள்ளல் பெருமான் அந்த திருச்சபைக்கு அடிமையாகணும். அப்ப அந்த ஞான சபை, அந்த திருச்சபை எதற்காக, எந்த எண்ணத்திற்காக? சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டன். அந்த சன்மார்க்க அந்த சித்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த சத்திய ஞான சபைய எங்க பார்க்கணும்? உள்ளையும் பார்க்கணும். அதுக்கு அடையாளமா வெளியில பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வெளியில மட்டும் வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டனன். இந்த அடிமை அப்படின்னு சொல்லும் போது இந்த பகவத்கீதை எல்லாரும் படிச்சிருக்கீங்க. அந்த உத்தவ கீதை அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கின்றது. ஏற்கனவே நான் இதை பத்தி சொல்லி இருக்கிறேன். திரௌபதியை தூக்கில் உரிக்கிறாங்க. திரௌபதியை அது டீட்டெயிலா போல திரௌபதியை தூக்கில் உரிக்கிறாங்க. அவங்களை அரண்மனையில கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் நடக்குது. அப்ப எப்பொழுது அவள் காப்பாற்றப்படுகின்றாள்? திரௌபதி எப்ப காப்பாத்தினாங்க? பாருங்க, நிறைய பேருக்கு தெரியுது. அவ முதல்ல என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்துறா, என்ன காப்பாற்ற மாட்டியா? உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? உனக்கு யார் உரிமை கொடுத்தது? என்ன வச்சு நீ எப்படி சூதாடலாம்? என்னென்னமோ வாதாடுறா, ஒன்றும் பலிக்கல. அப்புறம் என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்திக்கிறேன், காப்பாத்திக்கிறேன்னா அப்புறம் தான் அவளுக்கே புத்தி வந்துச்சு. கண்ணா அப்படின்னா 2 கையும் தூக்கினா பாருங்க. மானம் போயிடுமேங்கிற எண்ணம் தாண்டி இந்த மானத்தை ஒருவன் காப்பாற்றுவான் அப்படின்னு 2 கையும் தூக்கினா பாருங்க. அப்பொழுது அவள் மானம் அங்கே காப்பாற்றப்படுகிறது. அந்த முழு சரணாகதி, நம்ம அந்த முழு சரணாகதி நம்ம அடையறதே கிடையாது. நம்ம ஆண்டவன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆண்டவன் மேல ரொம்ப நம்பிக்கை. வள்ளலார் தான் என்ன காப்பாற்றுவாரு அப்படின்லாம் பேசுவோம். இருமுறை தான் என்ன பண்ணுவோம்? உடனே டாக்டர் கிட்ட போயிடுவோம்.
ஏன் அப்ப வள்ளலார் காப்பாத்துறாங்க நம்பிக்கை எங்க போச்சு? எங்க போச்சு? We believe God, but we don't trust Him. நம்பிக்கை வாய்க்கையே பேசிட்டு இருப்போம், ஆனா உண்மையில நம்பிக்கை கிடையாது. அவர் பார்த்துப்பாரு இல்ல, உடனே சொல்லுவாங்க அப்ப உடம்பு வந்து நம்ம நல்லா தானே பார்த்துக்கணும், நம்ம உடம்பு நம்ம தானே காப்பாத்திக்கணும். ஆமா, நம்ம உடம்பு நம்ம தான் காப்பாத்திக்கணும். அப்ப நம்ம எல்லாரும் காப்பாத்திக்கிட்டா இருக்கிறோம் நம்ம உடம்ப? இல்லையே. மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு இருக்கிறவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இருக்க போறது இல்லை, இல்லையா? ஏன் இந்த நிலைமை? இன்னைக்கு இங்க ஒரு பாட்டி 100 வயசு இருக்குது அப்படின்னு சொன்னா, 100 வயதை தாண்டி ஒரு பாட்டி இன்னைக்கு பார்த்தோம். ரோட்ல நின்று மோர் எடுத்து எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வயசு என்னன்னா 100 கடந்ததுன்றாங்க. அது இந்த மண்ணிலே அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றது. அப்ப எப்படி அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், 100 வயதை கடந்திருக்கின்றார்கள் அப்படின்னா அது கத்துக்கணும். அவங்கள்ட்ட போய் கேட்கணும், என்னமா பண்ணீங்க 100 வயசு வரைக்கும், என்னமா பண்ணீங்க? எல்லாம் 60 70க்குள்ளாரே காலி ஆகிட்டு இருக்கிறாங்களே. சதாபிஷேகம் 100 வயசுல பண்ணணும்யா, அது பல ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே எத்தனை வயசுல பண்றாங்க? 80ல பண்றாங்க. ஏன் யாராவது கேட்கிறோமா? ஏயா சதம்னா 100, சதாபிஷேகம் 100 வயசுல தானே பண்ணணும், ஏன் 80ல பண்றீங்கன்னா? 100 வயசுல யார் இருக்கு போறா? 100 வயசு வரைக்கும் யார் இருக்கு? அதனால என்ன பண்ணா 20 வருஷம் முன்னாடியே பண்ணிக்கிறது. அப்படிதான் நம்ம அது மாத்தி அமைச்சுக்கிறோம். நம்மளால 100 வயசு வரைக்கும் வாழறதுக்கு முயற்சி பண்றது இல்லை, அதுக்கு முயற்சி பண்றது இல்லை. 80லயே கொண்டாடிடலாம்னு கொண்டாடிக்கிறோம். நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம், நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்பிக்கை. வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல கொடுக்கிறாரு, இந்த தேகத்திற்கு உடம்புக்கு தேக ஆணி நேர்ந்தால் நேரிடட்டும் அஞ்ச வேண்டாம். மரணம் வருதுன்னா பயப்படாதேனாரு. நம்ம மரணத்துக்கு பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுக்கிட்டே வேகமா போயிட்டு இருக்கோம். அதுக்கு பயந்தா என்ன பண்ணணும்? அதை விட்டு ஒளியணும். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே, சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதை எற்றி நின்று உதைக்க வல்லார் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் அப்படின்னாரு. அப்ப முதல்ல மரணத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? சன்மார்க்கத்துல சேரணும். என்ன பண்ணணும்? சன்மார்க்கத்துல சேரணும். சன்மார்க்கத்துல சேரணும்னா என்ன பண்ணணும்? 100 ரூபாய் பணம் கட்டணுமா? 1000 ரூபாய் பணம் கட்டணுமா? அன்னதானம் பண்ணணுமா? இல்லையே. சன்மார்க்கத்துல சேரணும்னா என்ன பண்ணணும்? சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட வேண்டும். ஐயா அங்கேயே வைக்கிறார் ஆப்பு. சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட வேண்டும். அப்ப என்ன ஆச்சு? சமய மத மார்க்கங்களா இல்லை அப்படின்னா சன்மார்க்கத்துல சரணாகதி, அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய விண்ணப்பமே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த சன்மார்க்கிகளுக்கு இந்த சாதி சர்டிபிகேட்டே வரக்கூடாது. அதுல என்ன இருக்கணும்? சன்மார்க்கி என்று இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இல்லையா? யாரும் வாயிலேயே பேசிட்டு அந்த பக்கம் ஹிந்து, இஸ்லாம், முஸ்லீம் அப்படின்னு போட்டுக்கிட்டா அப்புறம் என்னையா சன்மார்க்கம் பேசுறோம்? அப்ப என்ன இருக்க வேண்டும்? சன்மார்க்கி அப்படிதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பதிவு பண்ணணும். பெரிய போராட்டமே நடந்துச்சு. எனக்கும் என் பிள்ளையோட ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பெரிய போராட்டமே நடந்துச்சு. அவங்க கோர்ட்டுக்கு போன்றாங்க, அது மாதிரி பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போன்றாங்க. அப்போ இதெல்லாம் அப்போ முதல்ல சன்மார்க்கத்துல சேரணும்னாலே சமய மத மார்க்கங்களை முற்றும், அந்த வரி அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை, முற்றும் பற்றற. அது பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. இந்த அக்ஷய பாத்திர கதை எல்லாருக்கும் தெரியும். அக்ஷய பாத்திரத்துல என்ன இருந்துச்சா? அந்த அளவுக்கு அந்த காலத்துல சாமான் கழுவி இருக்கிறாங்க இல்லையா? அந்த பாத்திரத்தை ஒழுங்கா கழுவி இருந்தாங்கன்னா அந்த கதையை வளர்ந்துருக்காரு. அந்த பாத்திரத்தை என்ன பண்ணாங்க? சரியா அலம்பல, ஒரே ஒரு பருக்கையை வச்சுட்டு அலம்பி இருக்கிறாங்க. உடனே சோறு பொங்கி வந்துச்சா. அதனால வள்ளல் பெருமான் அந்த மாதிரி எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறாரு. முற்றும் பற்று அற, ஒழுங்கா பாத்திரத்தை கழுவிக்கிறாரு. முற்றும் பற்றற. ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கும். எது? நம்மளுடைய காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் இருக்கு பாருங்க. அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் மீது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருமா.
அதனால சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட வேண்டும். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய முதல் அடிமை சாசனம். இதுதான் முதல்ல நம்ம எழுதி கொடுக்கணும். அடுத்தது கொலை புலை முழுவதும் தவிர்த்தல் வேண்டும். கொலை புலை, இந்த கொலை அப்படின்னு சொல்றது, புலைன்னா மாமிசம் சாப்பிடுறது. கொலைன்னா என்ன? நம்ம ஆடை வெட்டுறோமா மாடை வெட்டுறோமா, அதெல்லாம் வெட்டினதானே வாங்கி தின்னு, நம்ம ஒன்றும் வெட்டுறது இல்லை. அப்ப கொலைன்னு என்ன சொல்ற? நிறைய விஷயங்கள் கொடுக்கிறார். கொலைங்கிறதுக்குள்ளார கோபத்தை கொண்டு வந்து அடுக்கிறார். கோபம் என்கின்ற கொலை புலை தலைவனி அப்படிங்கிறார். இங்க ஞான சபையில கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வருகன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமிசம் சாப்பிடாதவன், ஆடு மாடு எந்த உயிரையும் கொல்லாதவன், கோவப்படாதவன், இது மூணு யார் செய்யணுமோ அவன் தான் ஞான சபைக்குள்ளார வர்றதுக்கு தகுதியானவன். நம்ம ஞான சபைக்குள்ளார நுழையும் போதே அறிவுக்கு அப்படி இடிச்சுக்கிட்டே வருகிற. அப்ப என்ன ஆச்சு? நம்ம தகுதி போச்சு. கோபம் என்னும் கொலை புலை தலைவனிங்கிற நம்ம இந்த கோபத்தை கன்சிடரே பண்றது கிடையாது. அது கொலைக்கு சமம். கோபம் என்பது கொலைக்கு சமம். ஒருத்தரை பத்தி கோபப்படுறோம்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுது. அங்கே அந்த ஆன்மா வதங்கி விடுகிறது. அந்த ஆன்மா வதங்கி விடுகிறது, சுருண்டு விடுகிறது, அவ்வளவு காயப்படுகிறது. அப்புறம் நம்ம என்னத்தை சன்மார்க்கம் பேசுறது? அப்ப இதுதான் இரண்டாவது தகுதி. மூன்றாவது, காமக்ரோதம் ஏற்படும் பொழுது அதை ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கிறார் பாருங்க வள்ளல் பெருமான். நான் அதனால்தான் நடைமுறை சன்மார்க்க சங்கம்னு தொடங்கி நடத்திக்கிட்டு வரேன். ஏன்னா பிராக்டிக்கலா நம்ம கொஞ்சம் டீல் பண்ணணும். தியரி நிறைய இருக்குதுங்க. காமம் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஒண்ணு செக்ஸ் மட்டும்தான் காமம் இல்லை. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பற்றுகளுக்கு பேரும் காமம். இந்த பேனா அழகா இருக்குதே அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேரு காமம். இந்த பேனாவை நம்ம ஜானகிராமன் ஐயா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது இந்த பேனாவை அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பேர் என்ன? மோகம், தன்வசப்படுத்த நினைப்பது. அப்ப அந்த காம குரோதம், குரோதம்னா தெரியும். என் பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். பூபா பாபுயா பேச கூப்பிடுறீங்க, வேணையா அவன் வள்ளலாரை கும்பிட சொல்லிடுவான் அப்படிம்பாங்க. இவங்க கொஞ்சம் தைரியமா என்ன கூப்பிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். அப்போ என் பேரை சொன்னாலே சில பேருக்கு ஆகாது அப்படின்னா அது என்ன? அதுக்கு பேர் என்ன? குரோதம். காம குரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும். அது என்ன ஞான அறிவு? எனக்குலாம் அறிவே கிடையாது, அப்புறம் எங்கிட்ட நான் ஞான அறிவுக்கு போறது. அப்ப ஞான அறிவு அப்படின்னா என்ன? இங்க வள்ளல் பெருமான் சொல்றாரு அப்படின்னா, இந்த நிறைய பேர் வந்து சிவசிவா அப்படிம்பாங்க. அப்ப நாம இந்த ஞான அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டா நமக்கு என்ன நடக்கும்? ஆசையே ஆசையே அழிவிற்கு காரணம். கோபம் என்ன பண்ணுமா? ஐயா கோபத்தை ரெண்டா பிரிக்கிறாரு. சினம் வெகுளி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். ஒண்ணு தேக நஷ்டம், ஒண்ணு ஆயுள் நஷ்டம். ரெண்டுமே நஷ்டம் தான் கடைசியில். தேக நஷ்டம், ஆயுள் நஷ்டம். அப்ப அந்த காமக்ரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்ளும். எப்படி ஞான அறிவுன்னா என்ன? அடடா கோச்சிக்கிட்டா அவனுக்கு ஒன்றும் இல்லையா? இந்த வண்டியெல்லாம் வச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்திருக்கும். சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் விடுவீங்க, அவன் சர்வீஸ் பண்ணி கொடுப்பான். அதில் ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் திட்டுங்க அவனை. இந்த சர்வீஸ் சென்டரில் அந்த ஆளை கொஞ்சம் திட்டுங்களேன், அவர் சட்டையே பண்ண மாட்டார். அவர் உங்களை திருப்பி திட்டுவாருன்னு யாராவது திருப்பி திட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? சர்வீஸ் சென்டரில் நம்மளை திருப்பி திட்டவே மாட்டாங்க. அப்படியாங்க, சரிங்க, பார்த்து தரேங்க, விட்டுட்டு போங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இது என் நண்பர் ஒருத்தர் டாட்டாவில் சர்வீஸ் சென்டரில் இருந்தார். நான் கேட்டேன், ஏன்பா இவ்வளோ திட்டுறேன், நீ ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னா, எங்களோட முதல் ட்ரைனிங்கே என்னன்னா எல்லாரும் திட்டுவாங்க, அப்படி இருக்கணுங்கிறதா முதல் ட்ரைனிங்னு சொன்னார். அப்போ அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. இங்க சன்மார்க்கத்தில் அதை சொல்லி கொடுக்குறோமா? உடனே ரிட்டாலியேட் பண்ண வேண்டியது. அதுதான் வள்ளல் பெருமான் அங்க தகுதியா வைக்கிறாரு. அப்ப திருச்சபைக்கு அடிமையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 ஒழுக்கங்களையும் கடைபிடிக்க வேண்டும். சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட வேண்டும். காமக்ரோதம் ஏற்படும் பொழுது அதை ஞான அறிவால் தடுத்துக் கொள்ள வேண்டும்.
கொலை எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்தல் வேண்டும். ஏதோ ஒரு தீவுக்கு போய் மாட்டிக்கிட்டீங்கயா, அங்க நீங்க அதை தான் தின்னு ஆகணும், இல்லாட்டி உயிரோட இருக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? உசுறு போனா போட்டோன்னு சொல்லணும். சொல்லுவோமா? சொல்லுவீங்களா? யாரெல்லாம் சொல்லுவீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். போனா போட்டையா அந்த உசுறு, அதை தின்னு இந்த உசுரை நம்ம வளர்க்கணுமா? வேண்டாயா, போனா போட்டையா அந்த உசுறு. அப்படி நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வேண்டியது உங்ககிட்ட வந்து சேரும். அதுதான் அடிமையாக. போனா போட்டையா, நான் எந்த மாத்திரை மருந்து நான் எடுத்துக்கிறதே கிடையாது, விட்டுட்டேன். என்ன ஆகுது? ஆயிட்டு போட்டையா. வள்ளல் பெருமானே, உனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. பக்குவம் அறிவித்தல் பொருட்டு என்னுடைய ஆன்மாவை இந்த தேகத்துக்கு இருந்து எடுத்து வேற தேகத்துக்கு விடுறியா? விட்டுக்கோன்ட்டேன் நான். விட்டுக்கோ, அதுக்கு பேர் தான் மரணம்ன்றாரு. மரணத்துக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுதான். பக்குவம் அறிவித்தல் பொருட்டு. அப்ப நான் இன்னும் பக்குவம் ஆகல, இந்த ஜென்மத்துல நான் ஆக மாட்டேன் வள்ளல் பெருமான் நினைச்சிட்டா என்ன பண்ணுவாரு? என்னை போட்டு தள்ளிக்குவான்னு நான் போட்டு தர. உனக்கு இல்லாத உரிமையா? என்ன பெத்தவன் யாரு? நம்மளெல்லாம் பெத்தவங்க யாருங்க? அவருதான். நம்மளுடைய அப்பா அம்மா இனிஷியல் வச்சுக்கிறோமே, அவங்க எல்லாம் யாரு? உபச்சாரத்தால் பெற்ற தந்தை, உபச்சாரத்தால் பெற்ற தாய். உண்மையான தாய் தந்தை யாரு? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அவர்தான். அவருக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? அதனால என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு விட்டுட்டேன். அவ்வளவுதான். என்ன பண்றியோ பண்ணிக்கோ இல்லையா? அப்ப அதுதான் நம்ம அந்த திருச்சபைக்கு அடிமையாக, திருச்சபைக்கு அடிமையாக. இந்த உத்தரஞான சிதம்பரம் இந்த பெருவழி, இந்த ஞான சபை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது வள்ளல் நான் சொல்லி தெரியணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த ஞான சபை இந்த பெருவெளியில உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வள்ளல் பெருமானுக்கு, இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுதல் வேண்டும். எப்படின்னா, திருவண்ணாமலை பாபுசாத் ஐயாவுடைய அந்த சூழல்ல, அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் பாருங்க, அவர்கள் அனைவரும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது இவங்களெல்லாம் பார்த்து, இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னா இல்லைங்கம்பாங்க. எப்போ சாப்பிடுவீங்க அப்படின்னா நிகழ்ச்சியெல்லாம் முடிட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். ஆனால் நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க ஐயா. அப்ப அவங்களுக்கு பசி எடுக்கல, அவங்களுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குது. எப்படி? அவர்கள் வள்ளல் பெருமானுக்கு, புத்த சன்மார்க்கத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக, அடிமையானவர்களாக இருக்கும் பொழுது வள்ளல் பெருமான் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி நம்மளை வள்ளல் பெருமான் காப்பாற்றணுமா வேணாமா? காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு அடிமையா இருக்கணும். அதை வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல உதாரணமா காட்டுறாரு. மார்கண்டேயர்தம் மாண்பறிந்தலையோ, மார்கண்டேயர்தம் மாண்பறிந்தலையோ. மார்கண்டேயர் கதை தெரியும் இல்லையா? இது மாதிரி சத்தம் போடுறதுதான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க எப்படி சத்தம் போட்டுக்கிட்டு போறாங்க. அடுத்தவங்களுக்கு உபதிரவமா இருக்குதே அப்படின்னு அந்த யோசனையே யாருக்கும் வர்றது கிடையாது. அதை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளார வச்சு கத்திக்கிட்டு இருக்குங்க, பார்க்கலாம். உடம்பு கட்ட பிஞ்சிரும் இல்லையா? அதை வீட்டை திருப்பி ஊதி பாருங்க, ஊதுறதுக்கு வாங்கியிருக்காரு. அது இங்கே உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி, அதை வாங்கிக்கோங்க, கையில் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க. அப்போ இங்கே அந்த வள்ளல் பெருமான் அந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த அர்ப்பணித்துக் கொள்வது அப்படிங்கிற போதுதான் கல்பட்டையாக வள்ளல் பெருமான் எழுதி கொடுத்த அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய இந்த விண்ணப்பங்கள்லாம் எடுத்து படிச்சு பார்க்கறது இல்லை. நம்ம
6ஆம் திருமுறை படிப்போம், இல்லை அகவல் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு உட்காந்துருக்கோம். இந்த விண்ணப்பங்களை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்தி இருப்பார். இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர்வுடைத்தாக தேகத்தை பெற்ற யான். ஒரு அருமையான விண்ணப்பம், அந்த சத்திய விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம் அற்புதமான ஒரு விண்ணப்பம். இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர்வுடைத்த ஆகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. நம்ம எல்லாரும் சன்னாரத்தில் வந்துட்டு நாங்கள் எல்லாம் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவோம். வள்ளல் பெருமான் அந்த முயற்சியெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ட்டார். முயற்சி, அந்த முயற்சி எப்படிப்பட்ட முயற்சியாக இருக்க வேண்டும்? விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும்? தீவிர விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும். அந்த தீவிர விருப்ப முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும். அதிதீவிர விருப்ப முயற்சி. இப்ப நமக்குலாம் எப்படி இருக்குது? இந்த முயற்சி பண்றோம்ன்றதெல்லாம் நம்மளையும் ஏமாத்திட்டு சுத்தி இருக்கிறவங்களும் ஏமாத்திட்டு இருக்கு. இப்ப யாருமே ஏன் ஒரு நிலைக்கு வரவில்லை? சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் அடைஞ்ச மரணமில்லா பெருவாழ்வெல்லாம் விட்டுடுங்க ஐயா. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் சொல்றாரு. அந்த சுத்த தேகத்தையாவது யாராவது எட்டி பார்த்து இருக்கின்றோமா? சுத்த தேகமே விடுங்க, நோய் இல்லாத தேகமாவது யாருக்காவது இருக்குதா? எல்லார் பாக்கெட்லயும் மாத்திரை இருக்கு. மாத்திரை இல்லாதவங்க காலெல்லாம் நான் தொட்டு கும்பிடுகிறேன். மகிழ்ச்சி. அப்போ அந்த நோயற்ற வாழ்வுங்கிற நிலையை கூட நம்ம எட்டி பிடிக்கலையே. அப்புறம் எங்க இருந்தியா சுத்த தேகம்? நடந்தா நிழல் விழாதான், நடந்தா நிழல் விழாதான். நம்ம நடந்தா என்ன என்னமோ விழுது. அந்த சுத்த தேகம் அப்படிங்கிற அந்த நிலையை கூட இன்னும் யாரும் எட்டி பிடிக்கலையே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம யாருமே இன்னும் அந்த அடிமைங்கிற நிலைக்கு போல நம்ம வள்ளலாருக்கு ஈக்குவலா நடந்துகிட்டு இருக்கோம். வள்ளல் பெருமானுக்கு சரி சமமா அவர் சொல்லி இருக்கிற 4 விஷயத்தை எடுத்து சொல்லிட்டா நம்மளுக்கு வள்ளல் பெருமான் நினைப்போம். அப்போ அந்த சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி, அந்த விருப்ப முயற்சியில சத்தியம் இருக்கு. நான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் பாலெல்லாம் சாப்பிட மாட்டேங்க ஐயா, நான் காலையில் டிஃபன் எல்லாம் சாப்பிட மாட்டேங்க ஐயா அப்படி நீங்க நல்லா வாய்க்கையே பேசிட்டு அப்படி இறங்கி அந்த திரைக்கு பின்னாடி போயிட்டு சூடா ஒரு டம்ளர் பால் குடிச்சா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஒழுக்கத்துல உண்மை இருக்கின்றதா? வள்ளல் பெருமான் சொல்வார், உண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் போதி. புண்படாத உடம்பு எது? நோயற்ற உடம்பு. புண்படா உடம்பும் குறைபடா மனமும். மனசுல குறைவோடுதல் என்ன தெரியலையா? செம்புல கழிப்பு ஏறுது, இரும்பு துருப்பிடிக்குது, அதெல்லாம் வந்து இயற்கை இல்லையா? இந்த மாதிரி மனசுல குறைவோடுதல்னா தீய எண்ணங்கள். அது எப்படி ஓரமா ஓடிக்கிட்டே இருக்கும் தீய எண்ணம். குறைபடா மனமும் புண்படா உடம்பும் யாருக்காவது இருக்கா? நம்முடைய முதல் கோல் அதுவாக இருக்கணும். குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. பொய்படா ஒழுக்கம், ஜீவகாரணி ஒழுக்கம், அதுல நம்மகிட்ட எவ்வளவு பொய் இருக்குது. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. நான் டெய்லி 1 தடவை சொல்றேன். ஆனா அந்த மாதிரி நம்ம வாழறேன். நான் நடந்து போகும்போது எத்தனை எறும்பு செத்து போதோ தெரியல. நான் கார்ல போகும்போது எவ்வளவு எறும்பு செத்து போதோ தெரியல. குளிக்கும் போது எந்தெந்த விதத்துல கொலை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா பேச்சு பாருங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அப்ப அது பொய் ஒழுக்கமா மாறுது அங்க. இந்திரிய ஒழுக்கம், இன்சொல்லாடல்,
பொய் சொல்லாது இருத்தல், அது பொய் சொல்லாத இருத்தல் அப்படிங்கிற ஒழுக்கத்தை யாராவது கடைப்பிடிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கோடி நமஸ்காரம். ஒன்றும் இல்லை, நான் இங்கே வர லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, ஐயா இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, எப்படி உடனே ஒரு பொய் அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்துடும். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஐயா ஒன்றும் இருக்காது, ரோடு காலியாக இருக்கும். அப்போ அந்த பொய்படா ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தில் பொய்யே இருக்கக்கூடாதுங்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பொய் இருக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எவ்வளோப்போ உங்களுக்கு சுகரு அப்படின்னு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் 200 இருக்குதுன்னு சொன்னான்னா நம்ம மூஞ்சி வாடி போகுது. ஏன்னா நமக்கு 300 இருக்குது, ஏன்னா அவனுக்கு 200 தானே இருக்குது அப்படின்னு நம்ம மூஞ்சே வாடி போகுது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்பா, உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் அது உண்மை இருக்கா? அவன் 400 இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அட நமக்கு 300 தான் இருக்கு, அவளுக்கு 400 இருக்கு. உடனே அவளுக்கு அட்வைஸ், என்னப்பா இப்படி உடம்பு கெடுத்துக்கிற, இதெல்லாம் சாப்பிடாத அதெல்லாம் சாப்பிடாத, இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ். அப்ப அங்க என்ன இருக்குது? அங்க அந்த ஒழுக்கத்துல பொய். அப்ப இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம இறைவனுக்கு அடிமையா இல்லைன்னு அர்த்தம். வள்ளல்வர்மன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே 100க்கு 100 கடைபிடிக்கணும். நம்ம ஏதாவது கடைபிடிக்க முடியுமான்னு பாக்குறோம். 2 நாள் வருமானத்துக்கு வள்ளலார் சொன்னதை கடைபிடிக்கலாமா அப்படின்னா, அப்பா டெண்டர் எவ்வளோப்பா, ஒரு அடிக்கு எவ்வளோப்பா, 1000 ரூபாயா 1500 ரூபாய், அந்த மாதிரி தான் கடையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். வள்ளல்வர்மன் நமக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார் நித்திய கர்ம விதி. முதல்ல அவர் நமக்கு கொடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம். கடைபிடிக்கிறோமா? நம்மளால உதவி பண்ண முடிஞ்சா உடனே உதவி பண்ணணும். சரி, நம்மளால முடியலப்பா, அடுத்தவங்களுடைய துணையை கொண்டு உதவி பண்ணணும். அதுவும் முடியல அப்படின்னா வள்ளல்வர்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்றது எல்லாராலையும் முடியும் தானே. ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா, அடடா அந்த போற உசுறு, அந்த ஆம்புலன்ஸ் ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டே போதே, அந்த உயிர் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அங்க நம்ம நிக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஆம்புலன்ஸ் வேகமா போயிடும், அது பின்னாடியே போனா நம்ம வேகமா போயிடலான்னு எல்லா 2 வீலர் காரணம் ஆம்புலன்ஸ் பின்னாடியே போறோம். நீங்க கவனிச்சு பாருங்க, நெக்ஸ்ட் டைம் ஆம்புலன்ஸ் போகும்போது பாருங்க, பக்கத்துல இருக்க 2 வீலர்லாம் சைன் அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்துடுறோம். என்னன்னா ஆம்புலன்ஸ் போகும்போது பின்னாடியே போயிட்டா ஸ்பீடா போயிடலாமா? அப்ப நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது அங்க? இப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம் காணாம போயிடுச்சு. ஐயோ அந்த உசுறு எப்படி துடிச்சுக்கிட்டு போதோ உள்ள தெரியலையே, அந்த உயிர் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டுமே. ஆண்டவா, பெருமானே, இறைவா, எப்படியாவது அந்த உசுரை காப்பாத்து. அது ஆணோ பெண்ணோ என்ன பிரச்சனையோ ஏதாவது நான் இருந்துட்டு போட்டோம், அந்த உசுரை காப்பாத்து. என் கண்ணில் பட்டுருச்சு, அந்த ஆம்புலன்ஸ் என் கண்ணில் பட்டுருச்சு, நான் ஒரு சன்மார்க்கத்தில் இருக்கிறேன், சன்மார்க்கியா இருக்கிறேன், அந்த உசுரை காப்பாத்து அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கணும், விண்ணப்பம் வைக்கணும் இல்லையா? அப்ப அதுதான் சுத்த சன்மார்க்க லட்சணம். ஆம்புலன்ஸ் போனா அது பின்னாடி போனா சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னா, அப்ப அங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்தது நித்திய கர்ம விதின்னு சொல்ல வர்றாரு. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எப்படி பல்லு தேய்க்கணும், எப்படி வழலை நீக்கணும், தாம்பூலம் தரிக்கணும், தண்ணி சுடு தண்ணி குடிக்கணும், அதில் சுண்ணாம்பு தடவி சுட்டு அதை சுரண்டி அதை பக்குவப்படுத்தி அந்த தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். எப்பயுமே வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீரில் தான் குளிக்கணும். ஜீரக சம்பா அரிசி தான் சாப்பிடணும், குக்கரில் வடித்து சாப்பிடணும், குக்கரில் வச்சு சாப்பிடக்கூடாது, சாதம் வடித்து சாப்பிடணும். கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய் இந்த காய் தான் சாப்பிடணும். கரிசலாங்கண்ணி, தூதுவளை, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, இந்த பசலை, வல்லாரை, புளியாரை இந்த கீரையை மட்டும்தான் சாப்பிடணும். இதெல்லாம் கொடுக்குறாரு நித்திய கர்ம விதியில். இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோமா? சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் இருக்குதான்னு கேட்குறோம். சப்பாத்திக்கு காலிஃப்ளவர் இருக்குதாங்க. என்னை பற்றி தான் சொல்கிறேன், வேற யாரை பற்றி சொல்லலை, என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த நித்திய கர்ம விதியில் இருக்கிறது அப்படியே கடைப்பிடிச்சோம்னா உடம்புக்கு நோயே வராது, நோயே வராது. அந்த நித்திய கர்ம விதியை நம்ம வந்து அப்படி படிக்கிறதோட சரி, அது கூட எவ்வளோ பேர் தினமும் படிக்கிறோம்னு தெரியும், அதெல்லாம் தினமும் படிக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறமா வராது. மூன்றாவதாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? இந்திரிய ஒழுக்கம். இந்த இந்திரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிட்டா நம்ம எல்லாம் அப்படியே சுத்த தேகத்துக்கே போயிடலாம். அந்த இந்திரிய ஒழுக்கம், இன்சொல்லாடல், குரூரமாக பாராதிருத்தல், பொய் சொல்லாதிருத்தல், ருசி விரும்பாதிருத்தல் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சரவணன் ஐயா வந்து சொன்னார், நம்மளாம் எதுக்கு அடிமை?
நாக்குக்கு அடிமை. அடுத்து எதுக்கு அடிமை? செல்போனுக்கு அடிமை. அது இல்லாம யாருமே இல்லை. செல்போனை பிடிக்கி வைங்க பசங்க கிட்ட இருந்து. வெறி பிடிக்குது அவங்களுக்கு. முந்தியெல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சது, இப்ப வெறியே பிடிக்குது. சரி, அவங்களுக்கு தான் அப்படின்னா நாமளாவது செல்போனை வச்சுட்டு வாழறோம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எதுக்கு அடிமையாயிட்டே போறோம்? எதுக்கு? இந்த புற விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டே போறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? அயன் பண்ணாத சட்டை போட. இன்னைக்கு காலையில நான் நினைச்சேன், இந்த அருளாளர்கள் ஒருத்தர் வந்து காலையில் அப்படி குளிச்சுட்டு ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு வந்தார். அந்த சட்டை அயன் பண்ணலை, சாதாரணமாக அப்படியே தான் போட்டுக்கிட்டு வந்தார். அவரை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நாம் இந்த மாதிரிலாம் போட மாட்டோமே. எனக்கு மட்டும் என்ன 2 கொம்பா முளைச்சிருச்சு, ஆனால் எப்படி வாழறேன் பாருங்க. நம்ம இந்த மாதிரிலாம் போட மாட்டோமேன்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் நான் யாருக்கிட்டையும் இதை வெளிப்படுத்தலை. ஆனால் அவர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வர்றாரு. அப்புறமா அவர் பாட்டுக்கு இங்கே எல்லா சேவையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களில் ஒருத்தர் தான் சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பற்றினா அவர் கவலையே படலை. நமக்கு இங்கே சட்டை கொஞ்சம் அப்படி கசங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற சட்டை எடு அப்படி. அப்போ எதுக்கெல்லாம் அடிமையாகி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. சாப்பாட்டுக்கு அடிமை, ட்ரெஸ்ஸுக்கு அடிமை, ஃபோனுக்கு அடிமை, வண்டிக்கு அடிமை. இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறோம். நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுக்கு அடிமையா இல்லை, வள்ளல் பெருமானுக்கு எஜமானன் ஆயிட்டோம். அவருக்கே நம்ம புத்திமதி சொல்ற அளவுக்கு. ஐயா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் தீபாவளி பண்ணல, வெறும் மகாமந்திரம் சொல்லிட்டு போறேன். எப்படி ஒரு உட்கார்ந்து ஒரு அகவல் படிக்கலாம் தினமும் ஒரு மணி நேரம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, 1 ஜாம நேரம் 3 மணி நேரம் இகவிச்சாராமின்றி பரவிச்சாரத்தோடு தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது சோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால், இந்த மலையிலையும் குகையிலையும் போய் பல 100 வருஷம் பல 1000 வருஷம் தவம் பண்றாங்களே, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுத்த உஷ்ணத்தை காட்டிலும் 10 கோடி பங்கு அதிகமான சுத்த உஷ்ணம் கிடைக்கும்ன்றார். 3 மணி நேரம் பாராயணம் நம்மளால பண்ண முடியுமா? 3 மணி நேரம் சினிமா பார்க்கணும்னா ஜாலியா பார்க்கணும். நான் 3 சினிமா தொடர்ந்து பார்த்துருக்கிறேன். சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கணும். கண்ணு தானே முழிக்கணும். நான் முழிக்கிறேன் அப்படின்னு சாயங்காலம் போய் தேட்டரில் உட்காந்தா வெடிகாலம் தேட்டர்லேருந்து வெளியே வரும். அப்படி நிறைய 3 சினிமா நிறைய வருஷம் பார்த்துருக்கேன். அப்புறமா தான் உரைச்சிது, அடடா கண்ணு முழிக்க மட்டும் சொல்லலை, எதுக்காக கண்ணு முழிக்கணும், எப்படி கண்ணு முழிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அப்புறம் தான் உரைக்குது. இப்போ கூட நான் சிவராத்திரிலாம் கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு நிறைய சன்மாரிகள் வந்து என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. சன்மார்த்திலிருந்து இவன் சிவராத்திரி கொண்டாடுறான் பாரு. நான் ஒன்றும் இல்லை, சிவராத்திரிக்கு கருங்குழியில் எங்களோட குழுவினரோட வந்துடுவேன். கருங்குழிக்கு வந்துட்டு ராத்திரி ஃபுல்லாக அகவல் படிக்க ஆரம்பிச்சேன். சிவராத்திரி கண் முழிக்கணும், இறை சிந்தனையோட இருக்கணும். என்ன பண்ணுறது? வா ஓடி வா வடலூருக்கு. 10 பேரை கூட்டிகிட்டு வடலூருக்கு ஓடி வந்து கருங்குழியில் உட்காந்துட்டு சாயங்காலம் அகவல் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் தொடர்ந்து ஆகுது. திடீர்னு போன மாதம் தோணுச்சு, வள்ளலார் 200 கொண்டாடிட்டு இருக்கிறாமே எல்லாரும், அந்த வள்ளலாருடைய அகவல் தானே ரொம்ப முக்கியம், அதை 200 தடவை வாசிச்சா என்ன அப்படின்னு என்னுடைய ஜூம் மீட்டிங்ல வள்ளலார் 200 அகவலை 200 தடவை தொடர்ந்து வாசித்தோம். 9 நாட்கள் 200 முறை தொடர்ந்து அந்த அகவல் ஓதப்பட்டது. அப்ப என்ன பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை முற்றோதல் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் மாற்றி படிச்சுட்டே இருப்பாங்க. 6 திருமுறைகள் பிளஸ் உரைநடை பகுதி. 3 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 4 தடவை அந்த முற்றுதல் நடந்துகிட்டே வரும். அப்ப இதெல்லாம் எதை நோக்கி அப்படின்னா, நம்ம வள்ளல் பெருமானுடைய பாதத்தை பிடிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். மகனெனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக அப்படின்னார் வள்ளலார். மகனெனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக. நம்மளுடைய நடை, உடை, பாவனை, எண்ணம், சொல், செயல் எல்லாம் எப்படி இருக்கணும்? சன்மார்க்கம் சார்ந்ததாக இருக்கணும். இப்படி யோசிச்சா இது வள்ளலாருக்கு பிடிக்குமா? உருளைக்கிழங்கு சாப்பிடலாம்னு யோசிச்சா வள்ளலாருக்கு பிடிக்குமான்னு யோசனை பண்ணுங்க. ஏன் பிடிக்கும்? அவருக்கு வள்ளலாருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? கிழங்கு வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும் அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு நித்திய கர்மவிதியில. கிழங்கு வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும், பழ வகைகள் உண்ணாதிருத்தல் வேண்டும். அது 2த்தையும் சாப்பிடாம இருக்கணும்னா அதுதான் நம்ம வள்ளல் பெருமானுக்கு அடிமையா இருக்கிறது.
அவர் அந்த காலத்துல சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லாம் சொல்றதுதான் அதுதான். அவர் காலத்துல காலிஃப்ளவர், பீட்ரூட்டு, கேரட் எல்லாம் இல்லை, வெறும் கத்திரிக்காய், முருங்காய் தான் இருந்துச்சு. அதனால அவர் அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருப்பாரு அப்படின்னு வள்ளலாருக்கே நம்ம புத்திமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்து. அப்ப அந்த மாதிரி வள்ளலாருக்கு பிடிக்குமா? இப்படி யோசிச்சா வள்ளலாருக்கு பிடிக்குமா? இப்படி பேசினா வள்ளலாருக்கு பிடிக்குமா? இப்படி செஞ்சா வள்ளலாருக்கு பிடிக்குமா? யோசிச்சு பார்த்துட்டு அதை செய்யுங்க, அதை சொல்லுங்க, அதை நினைச்சு பாருங்க. நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறிடும். அதுதான் மகனனு குறிப்பை கோலத்தால் காட்டுங்க. இவன் சன்மார்கி அப்படின்னு நம்மளுடைய மழையூர் சதாசிவம் ஐயா எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு முறை பேருந்துல இருந்து விழுந்தார். அவர் விழுந்த உடனே அவர் சொன்ன முதல் வாசகம் என்ன தெரியுமா? ஏன்னா கொஞ்சம் 2 பேர் தள்ளி விட்டா மாதிரி யாரோ ஃபீல் பண்ணாங்க. நெருக்கி யாரையும் எதுவும் சொல்லாதீங்க. அவர் விழுந்த உடனே அவருடைய முதல் வாசகம், யாரையும் எதுவும் சொல்லாதீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன அங்க கையாடுறது என்ன? யாரையும் எதையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறார் விழுந்தது. அப்ப அங்கே சன்மார்க்கம் அங்கே பேசப்படுகின்றது. வள்ளலாருக்கு பிடிக்குது. அவரை 65 வருஷமா அவர் அருப்பா பாடிட்டு இருக்கிறார். 65 வருடம், ஒரு வருஷம் 2 வருஷம் 65 வருடமாக அருப்பாவை பாடிக்கொண்டிருக்கிறார் மழையூர் சதாசிவம். தனியா வர்றாரு, போறாரு. இப்ப 2 நாள் முன்னாடி அவரை சந்திச்சோம். அப்ப கேட்டேன், ஐயா யார் வந்திருக்கா துணைக்கு அப்படின்னு. துணைக்கு ஆள் இருக்குது அப்படின்னாரு. நான் தேடி தேடி பார்த்தேன், யாரு ஐயா வந்திருக்கிறார்? வள்ளலார் துணைக்கு இருக்கிறாருமா அப்படின்னு. தனியா கோயம்பேடுல இருந்து பஸ் ஏறி இறங்குறாருயா. ராத்திரி 10 மணிக்கு கோயம்பேடுல பஸ் ஏறுறாரு. ராத்திரி 10 மணிக்கு கோயம்பேடுல பஸ் ஏறுறாரு. ஐயா எங்கேயா போவீங்க? வடலூருக்கு தான் போறேன், 3 நாள் அங்கே நிகழ்ச்சி இருக்கு. வள்ளலார் துணைக்கு வருவார். எனக்கு மனசு கேட்கல, என்ன ஐயா இந்த மாதிரி தனியாக அனுப்புறோமே அப்படின்னு. ஆனா அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? வள்ளலார் துணைக்கு இருக்கிறாரு ஐயா. அப்ப அந்த நம்பிக்கை அதுதான் வள்ளலாருக்கு. திருச்சபைக்கே அடிமையாகு. அப்படி அடிமை ஆனவங்க தான், அவங்களாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்த முடியும். இல்லாட்டி இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. திருச்சபைக்கு அடிமையாது. உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன், சத்தியம் சத்தியம் அருட்பெரு ஜோதி தந்தையே என்னை தாங்குகின்றீர்கள். உத்தமமாகும் நம் திருச்சமூகத்து என் உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன். சந்தோஷமா கொடுக்கும். என்ன பண்றியோ பண்ணிக்கோயா, என்னுடைய உடம்பையா. அவர் மழையூர் சதாசிவம் பாடுற போது சொல்றாரு, இந்த தேகம் அதுக்கு தானே இருக்குங்கிற. 3 மணி நேரம் பாடுறாரு ஐயா. 3 மணி நேரம் பாடுறாரு. என்னையா ஓய்வு வேணுமா? அதெல்லாம் வேணும், இந்த தேகம் அதுக்காக தான் இருக்கு அப்படிங்கிற. அவ்வளவு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு அவர்கிட்ட பேசும்போது. இந்த தேகம் வள்ளல் பெருமானை பற்றி பாடுவதற்காக இருக்கின்றது அப்படிங்கிறார். எப்பாரும் எப்பதமும் எங்கரும் நான் சென்று எந்தை எனது அருப்புகளை எம்பிட வேண்டும் தான் நான் வேண்டினேன். ஞான சபையில கதறி கதறி அழுதினேன் அப்படின்னாரு. எதுக்கு எப்படி அழுதிங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா வள்ளலாரை பத்தி அருப்பாவை எடுத்துக்கிட்டு போகணும், அதுதான் என்னுடைய எண்ணம் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட பேர். அப்ப அதுதான் நம்ம அந்த திருச்சபைக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். இந்த விண்ணப்பத்தில் ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு பாருங்க. இவ்வுலகிடத்து ஆறறிவுள்ள உயர்வுடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் ஆகிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதி தீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. இந்த விருப்ப முயற்சி முதல்ல நமக்குலாம் இருக்குதா? சரி, இருக்கியா? அடுத்து என்ன பண்றது? இருந்தா போதுமா? என்ன மட்டும் இருந்தா போதுமா? எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி இக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து. எப்ப கிடைக்கும் இந்த நித்திய தேகம்? பேரின்ப சித்தி பெருவாழ்வு எப்ப கிடைக்கும்? எதனால கிடைக்கும்? எதனால கிடைக்கும் சொல்லுங்க யாராவது? வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று அறிந்து கொண்டேன். கடவுளுடைய அருளால மட்டும்தான் இந்த அவத்தைகளை எல்லாம் நீங்க முடியும்.
நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சா நீக்கிக்க முடியும்னு நினச்சிக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஐயா. 35 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன், 35 வருஷம் உழைச்சிருக்கிறேன். இப்போ ஏப்ரல் மாதம் ரிட்டையர் ஆக போகிறேன். எதுக்கு உழைச்சேன்? உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு இல்லை, நான் அப்படிலாம் வருத்திக்கல. நான் வந்து வேறு மாதிரி முதல்லையே சன்மார்த்துக்கு வந்ததுனால உத்தியோகம் பெரிய பொருட்டே இல்லைன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ உழைக்கிறவங்களாம் பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்கிறான் 16 மணி நேரம் ஆஃபீஸ் இருக்கிறேன்னா 16 hours, இன்னொருத்தன் 18 hours இருக்கிறேங்கிறான். எதுக்குடா? அப்படி இருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு அவனுக்கு என்ன ஆகிடுது? ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் இசிஜி எக்கோ எல்லா டெஸ்ட்டும் எடுக்கும். அவன் 3 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதை என்ன பண்ணுறான்? கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்துடுறான். மீதி எவ்வளோடா இருக்குது அப்படின்னு, மீதி எவ்வளோ இருக்குது கணக்கு பண்ணி பாரு. இந்த அளவுக்கு உழைச்சினா உடம்பு கெட்டு போகாதில்லை அப்படின்னா, அந்த அளவுக்கு உழைச்சா போதும் இல்லையா? 2 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம், 3 மாதம் 6 லட்சம் ரூபா சம்பளம், ஹாஸ்பிட்டல் பில்லு 4 லட்சம் ரூபா. ஒருத்தருக்கு ஆச்சு ஹாஸ்பிட்டல் பில்லு 4 லட்சம் ரூபா. அப்போ மீதி அவன் கையில் இருந்தது எவ்வளோ? 2 லட்சம் ரூபா தான். அப்போ ஒரு மாதத்துக்கு 75,000 சம்பாதிச்சிருந்தான்னா உடம்பும் கெட்டு போயிருக்காது, அந்த தொகையும் ஒழுங்கு அவன் கையில் நின்றுருக்கு. கரெக்டாக? எவ்வளோ அவஸ்தைகள்! அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துருக்கோம். 60 வயசு வரைக்கும் ஆஃபீஸுக்கு ஓடு 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 ஓடு. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆஃபீஸுக்கு கிளம்பணும். ஆஃபீஸில் அவன் திட்டுவான், இவன் திட்டுவான், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும். வீட்டில் ஏதாவது குழந்தைங்க ஏதாவது கேட்டால் அது எழுதி விடாது. அறிவு இருக்கா அவனுக்கு? டைம் ஆயிடுச்சு, நானே பார்த்துட்டு இருக்கேன். சாயங்காலம் வந்த உடனே பிள்ளைகள் வந்து, அப்பா கொஞ்சம் வரியாப்பா என் கூட இந்த கதையை சொன்னா, கொஞ்சம் வந்து அறிவு இருக்கா? எவ்வளோ டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறேன், ஒரு தூரம் போங்க. அப்புறம் என்னத்தடா அவன் சம்பாதிக்கிறான்? நான் என்னத்தை சம்பாதிக்கிறேன்? அப்போ இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளை சேர்த்து, அந்த பொருளை ஆரோக்கியத்தை இழந்து பொருளை சேர்த்து, அந்த ஆரோக்கியத்துக்காக அந்த சேர்த்த பொருளை செலவழிக்கும். இதுதான் வள்ளலார் பெருமான் பண்ணாதேன்னு. ரத்தன முதலியாருக்கு இருமல் வந்துருச்சுங்க. ரத்தன முதலியாருக்கு இருமல், வெறும் இருமல் தான். நம்ம நெஞ்சு வலிச்சா கூட அதை குடிச்சிக்கிட்டே ஆஃபீஸுக்கு போகிறோம். ரத்தன முதலியாருக்கு இருமல் வந்துச்சு. வள்ளலார் ரத்தன முதலியார் சொல்றாரு, உத்தியோகம் தடையாக இருக்கும் என்றால் உத்தியோகத்தை விட்டுடுன்னு. இந்த உடம்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு உத்தியோகம் தடையாக இருந்தால் உத்தியோகத்தை விட்டுவிடு. உடம்பு சரியான உடனே வேறு உத்தியோகம் சம்பாதித்துக் கொள்ளலாம். அப்போ உடம்பு மேல எவ்வளவு கவனம் செலுத்தணும்னு வள்ளலார் சொல்றாரு பாருங்க. இருமல் தான், நம்ம இருமல் எல்லாம் சட்டையே பண்ண மாட்டோம் இல்லையா? ஜுரம் அடிக்குதுன்னா கூட ஒரு டெம்பரேச்சர் எடுத்து வச்சு பார்க்க வேண்டியது. 102 இருக்குதுன்னா நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுறேன். ஆஃபீஸ்லாம் லீவ் போட முடியாது, ஆஃபீஸ்லாம் லீவ் போட முடியாதுன்னு ஆஃபீஸ் போகிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆஃபீஸ் போய் உயிரிழந்தவங்களே நிறைய பேர் கூட இருந்தாங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போயிடறாங்க, திரும்பி ராத்திரி வீட்டுக்கு வரலை, செத்து போயிருக்காங்க. கேட்டால் காலையில் நெஞ்சு வலிக்குது, இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்குது, காலையில் நெஞ்சு வலி அவருக்கு ஆடிட்டிங் இருக்குது, எப்படியாவது போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து முடிச்சுட்டு வரேன்னு முடிஞ்சிட்டார். அந்த நெஞ்சு வலிக்கும் போதே போய் ஏதாவது வைத்தியம் பண்ணிட்டு இருந்தால் படிச்சிருப்பாரா? அது மாதிரி நமக்கு எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தெரியாமல் நம்மளை நாம் அழித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஏன் அப்படின்னா நம்ம திருச்சபைக்கு அடிமையாக மாறல, திருச்சபைக்கு அடிமையாக மாறல, வள்ளலாருக்கு அடிமையாகவே இல்லை. இங்கே அதான் கொடுக்குறாரு, எனது விருப்ப முயற்சி இங்கனமாக. விருப்ப முயற்சிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது எதனால் பெறுதல் கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து வேறு எந்த வகையாலும் பெறுதல் கூடாது, எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. கடவுளுடைய திருவருட் சுதந்திரம். சரி, கடவுள் திருவருட் சுதந்திரம் எவ்வாறு கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? அது கொடுக்கிறாரு. பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியாக கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று அருளால் அறிவிக்க அறிந்து கொண்டேன். திருவருள் சுதந்திரம் எப்ப நமக்கு கிடைக்கும்? தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், இந்த மூன்றையும் விடணும். அது விட்டதுனால திருவருள் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். திருவருள் சுதந்திரம் எதனால் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிவிடத்தே கிடைக்கும் என்று தேவரே திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன்.
தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்பா. ஆதாயம் இல்லாம கொடுக்கலாமா? சோழியை குடிப்பி சும்மா வாடும் கொடுக்குறோமே. எதுக்கு கொடுக்குறோம்? ஐயா சொல்லுவாரு, திருப்பள்ளி எழுச்சியில சொல்லுவார், அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அமர்ந்தரு ஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வளம்பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம். அவனை சும்மா கும்பிட்டு இல்லை, அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அமர்ந்து அருஜோதி. நீங்க எல்லாம் திருச்சபையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீங்க உட்கார்ந்துட்டு அருள் எல்லாம் புரி. நாங்க எதுக்கு அங்க நின்றுட்டு இருக்கிறோம்? வளம் பெறும் இரவாத வாழ்வு வாழ்வு. அந்த வரம் எங்களுக்கெல்லாம் மரணமில்லா பேரு வாழ்வு கொடுக்கறதுக்காகத்தான் உன்னை நான் கும்பிட்டுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அதிலே அமர்ந்தரு ஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வளம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம சும்மாலாம் போய் வேண்டணும்னு அவசியமே கிடையாது. அவரு நம்மளுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? பிசினஸ் தானே. என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சுட்டு 108 தேங்காய் உடைக்கிறேன், வேண்டிக்கிறோமா இல்லையா? பொண்ணுக்கு வரன் கொடுத்துட்டு திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு அம்மா வேண்டிக்கிறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் அடிச்சா அம்மாவுக்கு திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தைரியம் தெரியுமா? மொட்டை அடிச்சுட்டா திருப்பி முடி வளர்ந்துருன்ற தைரியம் தான், வேற ஒன்றும் இல்லை. திருப்பி முடியே வளராதுன்னு சொல்லி பாருங்க. ஏன் ஒரு கையை வெட்டிக்கிறது தானே, ஒரு விரலையாவது வெட்டிக்கிறது தானே. அது மாதிரி ஒரு சரி ஏதோ ஒரு அது பழக்கம், அது இருந்துட்டு போட்டோம். அதை நம்ம குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அவருடைய நம்பிக்கையை நம்ம குத்தம் சொல்லக்கூடாது, மன்னிக்க இருந்துட்டு போட்டோம் இல்லையா? அப்ப இங்க வளம் பெறும் அழியாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் அப்படிங்கிற இங்க அதுதான் கொடுக்குறாரு. இந்த சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டு நீ என்ன பண்ணோம்? கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திர ஆகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரின் திருவுருள் சாட்சியாக எனக்கு யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. இனிமே இது என்னோடது இல்லை, இது மேல நான் எந்த சுதந்திரமும் எந்த உரிமையும் பாராட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். எதுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு? அதுதான் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிறார். தேவரீ திருவருள் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். சும்மா கொடுக்கலையா அவனுக்கு? இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு, இன்னொரு பாட்டில் சொல்லுவாரு, இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு உன்னுடைய உடல் பொருள் ஆவியை உவந்தனைக்கு அளிப்பாய். இதெல்லாம் நீ எடுத்துக்கோ, உன்னோடதெல்லாம் எனக்கு கொடுக்கும். நல்ல டீல் இல்லை இதெல்லாம். வள்ளல் பெருமான் ரொம்ப ரொம்ப கேடி. அவர் ரொம்ப கேடி. அப்படியே சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கணும் அப்படின்பாரு. சிறிய வெளிச்சத்தை கொண்டு பெரிய வெளிச்சத்தை பெற வேண்டும். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்துட்டு இறைவனுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் வாங்கிட்டாரு. நமக்கு கொடுக்க தெரியல, அதனால வாங்க தெரியல. அவருக்கு கொடுக்க தெரிஞ்சது, வாங்கிக்கிட்டாரு. நமக்கு கொடுக்க தெரியல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தேகம் யான் எனது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அது வரைக்கும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்மளாம் எத்தனை மலங்களோட வாழறோம்? 5 மலங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆணவம் மாயை கண்மம் மாமாயை திரோதாயை என்கின்ற 5 மலங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுல 2 மலம் இந்த மாமாயை திரோதை நீங்கிருச்சுன்னா 3 மலங்கள். அந்த 3 மலங்களோட வாழறவனுக்கு பேர் தான் ஜீவனம். அப்ப நம்மெல்லாம் ஜீவர்களே கிடையாது. நம்மெல்லாம் யாரு? வள்ளலாருக்கு ஒரு பேர் வைக்கிறார், நமக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறார், பசு. நம்மெல்லாம் பசு. 5 மலங்கள் கொண்டவர்கள் எல்லாம் பசு. ஆணவம் கண்மம் மாயை என்று 3 மலங்கள் மாத்திரமே கொண்டவர்கள் ஜீவர்கள். அடுத்தது ஆணவம் என்கின்ற ஒரு மலத்தை மாத்திரம் உடையவன் ஆன்மா. அந்த மலமும் போச்சுன்னா, அந்த ஆணவம் என்கின்ற மலமும் போய் மலம் இல்லாதவனுக்கு பேர் என்ன? சிவம். மலம் இல்லாதவனுக்கு பேரு சிவம்.
அந்த மலமற்ற நிலைக்கு போக முடியலன்னா நம்மளாம் என்ன ஆகும்? சவமாகும். வேற ஒன்றும் இல்லை. ஒன்று சிவமாகும், இல்லாட்டி சவமாகும். சிவம் எப்படி ஆக முடியும்? திருச்சபைக்கு அடிமையாகும். அப்படி அடிமை ஆயிட்டா சவமாக மாட்டோம். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டு புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதிலே. அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் நம்ம திருச்சபைக்கு அடிமையா போகும். அந்த திருச்சபை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எல்லாரும், நம்ம எல்லாரும் வீடும் என்ன? ஞான சபை. நம்ம எல்லாரும் வீடும் தர்மசாலை. நம்ம எல்லாரும் சங்கங்கள். சங்கம்னா என்ன தெரியுங்களா? நம்ம நினைச்சுக்கிட்டோம் திருவண்ணாமலை சங்கம், தேனம்பட்ட சங்கம், மன்னார்பட்ட சங்கம் அப்படின்னு இடத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வள்ளலார் சங்கத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. சங்கம்னா என்ன? சங்கம்னா என்ன? உடனே புக்க தேர்றாங்க. ஆன்மாக்கள் நான் புத்தகத்திலிருந்தே உங்களுக்கு சொல்றேன். சுத்தம்னா என்ன? சுத்தம்னா என்ன? ஒன்றுமல்லாதது. சுத்தத்துக்கு பேர் என்ன? சுத்தத்துக்கு விளக்கம் என்ன? ஒன்றுமல்லாதது. சங்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூல் முடிவான 4வது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க. சங்கம் அப்படின்னா 4வது மார்க்கம். 4வது மார்க்கம் எது? சன்மார்க்கம். சன்மார்க்கத்தை அனுஷ்டிக்கன்னா என்ன அர்த்தம்? கடைபிடிக்கின்ற. சன்மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற கூட்டத்திற்கு பெயர் சங்கம். சன்மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற கூட்டத்திற்கு பெயர் சங்கம். இது உரைநடையில உபதேச குறிப்புகள்ல அந்த ஷடாங்க சமரச சுத்த சன்மார்க்கம்ங்கிற தலைப்புல முதல்ல இதுதான் கொடுக்கிறாரு. சங்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூல் முடிவான 4வது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டம் என்று கொள்க. சங்கம்னா இதுதான். நாமெல்லாம் இடத்தை குறிச்சுதான் இது வரைக்கும் சங்கம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது நம்மளை எல்லாரும், நாம் எல்லாரும் சங்கம். இந்த சன்மார்க்கத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சங்கம், அவர்கள் எல்லாம் சன்மார்க்கிகள். சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தம்னா என்ன சொன்னேன்? நான் சொல்லல, வள்ளலார் சொன்னேன். சுத்தம் என்றால் ஒன்றும் இல்லாதது. உருவாய் அருவாய் ஒரு வருவாய் ஒன்றுமில்லை இங்கு வாரி. ஐயா கூட கும்பிட்டாராம். அந்த பக்கம் முருக பெருமானை கும்பிடுறாரு, திருவொற்றியூர் போய் தியாகராஜ பெருமானை கும்பிடுறாரு, சிதம்பரத்துக்கு போய் நடராஜ பெருமானை கும்பிடுறாரு. எல்லாம் கூப்பிட்டு கடைசியில் எங்க வந்தாரு? தர்மசாலையில் என்ன பண்ணாரு? வெறும் ஒரு திட்டு மட்டும் போட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சித்தி விழாவுக்கு போய் என்ன பண்ணாரு? உள்ள இருக்கிற விளக்கு எடுத்து வெளியில வச்சு கடவுள் தீப முன்னிலையில் விளங்குவதால், கடவுள் இறைவன் தீப முன்னிலையில் விளங்குவதால் நினைந்து நினைந்து என்று தொடங்கும் பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். அப்ப உருவாய், அப்புறம் அருவாய், உரு அருவாய், அப்புறம் அருவாய். கடைசியில் என்ன பண்ணாராம்? ஒன்றுமில்லை இங்கு வாரினாராம். வெளிதான் இறைவன். வள்ளலார் புறத்துல இறைவனுக்கு கொடுத்த விளக்கம் என்னன்னா வெளி. அதனாலதான் தர்மசாலையில ஒண்ணுமே வைக்கல. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வள்ளல் பெருமானின் உருவம் 1933 நாகப்பட்டினம் சங்கத்தார் வைத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க வெறும் சிம்மாசனம் மாத்திரம்தான். இந்த பக்கம் தீபம், இந்த பக்கம் சிம்மாசனம். அவ்வளவுதான் வள்ளல் பெருமான் ஏற்படுத்தியது. வெளியாக அங்கே காட்டினார். யாருக்கும் ஒன்றும் புரியல. இங்க வந்து ஒளியாக காட்டினார். இந்த ஒளியை நம்ம புறத்துல தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஒளி இருக்குதா இல்லையா? எல்லாருக்குள்ளாரையும் ஒளி இருக்குது. எல்லாருடைய அந்த ஆன்ம பிரகாசம், அந்த பிரகாசத்துக்குள்ள இருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம்.
அதன் அசைவு நடனம் அதுவே நடராஜ நடனம் என்று சொல்லப்பட்டது அப்படிங்கிற. அப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த உள்ளொளியை வள்ளல் பெருமான் இங்கே புறத்திலே காட்டுகின்றார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா எப்போ புரிஞ்சுக்க முடியும்? திருச்சபைக்கே அடிமையானாதான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம அடிமையாகணும் அப்படின்னா, ஒருத்தர் ஏதாவது பேச வராரு அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஏதோ பேச போறாரு, நல்ல விஷயம் சொல்ல போறாரு, அதை கேட்கலாங்கிற எண்ணத்தோட வந்தாதான் அவர் சொல்லக்கூடிய 40 விஷயத்துல ஒரு 4 விஷயமாவது நம்ம மண்ணில் ஏறும். என்ன பெருசா பேசிட போறான் அப்படின்னு வந்து உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் பேசுறது எதுவுமே நமக்கு பிடிக்காது. எதுவுமே நமக்கு பிடிக்காது. பையா பேசிட்டு போனாங்க, 1.25 மணி நேரம் பேசினாங்க. அந்த 1.25 மணி நேரத்தை நம்மளால திருப்பி சொல்ல முடியுமா? அதிகபட்சம் எவ்வளவு நேரம் சொல்ல முடியும் தெரியுங்களா? மேக்சிமம் 20 நிமிஷம் சொல்ல முடியும். அவர் 1.25 மணி நேரம் சொன்னதை நம்ம எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தி சொன்னாலும் 20 நிமிஷத்தை தாண்டாது. இப்ப இருக்கக்கூடிய நிலை எப்படி தெரியுமா? 12 நிமிஷம் தான் நம்மளால மனசுல ஏற்ற முடியுமா? 1 மணி நேரம் அவர் சொல்லியிருந்தா கூட நம்ம மனசுல எவ்வளவு ஏறும்னா 12 நிமிடங்கள் மாத்திரம் தான் மனசுல ஏறும். அப்ப மீதி எங்களோட தொண்டை தண்ணி எல்லாம் என்ன ஆகுது? விரயமாகுது. உன்னிப்பா கேட்டாலே 12 நிமிஷம் தான் நம்மளால ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிமையாகி கிடக்கும். கொஞ்ச நேரம் பவர் கட் ஆகட்டும், நம்ம எப்படி துடிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் பவர் கட் ஆகும். நம்ம வீட்டில் மெத்தையில படுக்காம யாராவது இருக்கிறோமா? மெத்தைனா மாடியில் பெட்டு. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் யார் வீடாவது இருக்கா? ஏசி இல்லாமல் யார் வீடாவது இருக்கா? டிவி இல்லாமல் யார் வீடாவது இருக்கா? ஒரு 2 வீலர் இல்லாமல் யார் வீடாவது இருக்கா? இதையெல்லாம் தாண்டி இப்போ எப்படி தெரியுமா கேட்கணும்? முந்தியெல்லாம் எப்படி கேட்கும், இப்போ எப்படி தெரியுமா கேட்கணும்? 2 ஏசி இல்லாமல் யார் வீடாவது இருக்கா? 2 டிவி இல்லாமல் யார் வீடாவது இருக்கா? இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது. ஹாலில் ஒரு டிவி இருக்கும், 2 பெட்ரூம் இருந்தால் 3 டிவி இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் யார் வீடாவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் யார் வீடாவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அடிமையாகி கிடக்கிறோம். எதா இருந்தாலும் உடனே ஃப்ரிட்ஜு. ஒரு நாள் வந்து வண்டி சாவி காணணும்னு தேடிட்டு இருக்கிறோம். வண்டி சாவியை தேடினா ஃப்ரிட்ஜை திறந்து தேடுறோம். ஏதோ ஞாபகத்தில் ஃப்ரிட்ஜை திறந்து தேடுறாங்க. இன்னொரு தடவை என்னுடைய அக்கா பையன் வீட்டு சாவியை காணணும்னு எங்கள் அக்கா 1 மாசமா தேடிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஃப்ரீசர் தரங்கிறாங்க, வீட்டு சாவி ஃப்ரீசருக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம எப்படி எல்லாம் நம்ம இருக்கிறோம்னு பாருங்க. ஏதோ ஞாபகம் எதையாவது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். வீட்டு சாவியை தூக்கிட்டு போய் ஃப்ரீசர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் எதுக்கு அடிமையாகணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டு இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. இச்சை வேறு இல்லை இங்கென் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்தறிந்தே இருக்கின்றீர். விச்சையெல்லாம் அல்ல நுண்திரு சமூக விண்ணப்பம் என்னுடல் ஆதியை நுமக்கே நிச்சலும் தந்தனன் என்வசமின்றி நின்றனன் என்றனை நீர் செய்வதெல்லாம் எச்செயலாயினும் செய்து கொள்கிறீர். எச்செயலாயினும் செய்து கொள்கிறீர். என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீர். இந்த பாடல் ஒரு 10 பாடல் 11 பாடல் இருக்கு. 10 பாட்டு தான். அப்புறம் தெய்வங்கள் பல பல சிந்தைகள் வரும் அப்படிங்கிற பாட்டையும் அதை இணைச்சு 11 பாட்டு அமைச்சிருக்கிறார். பற்றறுத்தல் என்கின்ற ஒரு தலைப்பிலே இந்த தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்பதை எல்லாம் இறைவனுக்கு எப்படி அர்ப்பணிப்பது, அதனால என்ன பலன் நமக்கு கிடைக்கின்றது என்று ரொம்ப அழகா சொல்லுவார். தித்திக்க பேசி கசப்புள்ளே காட்டும் திருட்டு பேச்சன்று நம் திருவுள்ளம் அறியும் எத்திக்கும் அறிய என் உடற்பொருள் ஆவி என்பவை 3 உள் அன்போடு கொடுத்தே சித்திக்கும் மூலத்தை தெளிவித்து என்னுள்ளத்தே திருநடம் செய்கின்ற தேவரீர் தாமே இத்திக்கில் எப்படியாயினும் செய்து கொள்கிறீர்கள். என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம். எப்படி வேணாலும் பண்ணிக்கோயா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு நீ இதை கொடுக்குறியா கொடு,
இன்னைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு என்ன நடக்க வச்சியா? நடக்கிறேன். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் படிகின்றேன், பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறக்கு வித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் என்னை நீ ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியே நாள் ஆகுது. நம்மளால ஏதாவது முடியுமா? நம்மளால முடியுன்ற நினைப்பு இருந்ததுன்னா அந்த நினைப்பை முதல்ல மூட்டை கட்டி தூக்கி போடும். நம்மளால எதுவுமே முடியும். ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். இறைவனுடைய திருவருள் இல்லாம ஒரு அடி நம்மளால எடுத்து வைக்க முடியாது. எடுத்த அடி அப்படியே நின்று. அப்படிப்பட்ட ஒரு பேராற்றலுடைய பெருமான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறார். அந்த பேராற்றலை தரக்கூடிய அளவு ஒரு திருவருள் பாவை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வள்ளல் பெருமானை எல்லாம் நாம் எஜமானனாக எடுத்துக்கொண்டு அவருடைய தஞ்சம் புக வேண்டும். ஒரு ஆஞ்சநேயர் பக்தர், அவருக்கு இந்த தாயம் விளையாடணும்னு ஆசை வந்துச்சு. யார் கூட? ஆஞ்சநேயர் கூட தாயம் விளையாடணும்னு ஆசை. அவர் அடுத்த நாள் வந்து பிரேயர் பண்ணும்போது ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறார், என் கூட வந்து நீ சொக்காட்ட ஆடுறியா? ஆஞ்சநேயருக்கு நம்மளை போய் கூப்பிடுறானு, நம்மளை இவனால ஜெயிக்க முடியுமா? நம்மளை இவனால ஜெயிக்க முடியுமா? சரி ஆடலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து தாயம் விளையாடுறாங்க. அந்த பக்தனையே ஜெயிச்சுக்கிறது. ஆஞ்சநேயர் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. ஒரு தடவை தோக்கலாம், 2 தடவை தோக்கலாம். அவர் 10 தடவை விளையாடுறாரு, 10 தடவை தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பக்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது? ஏன்னா அந்த பக்தன் அப்படி காய உருட்டுறான், ஆஞ்சநேயா அப்படின்னு காய உருட்டுறான். இவர் காய உருட்டுறாரு, ராமா அப்படின்னு காய உருட்டுறாரு. ஆனா அவர் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் ஆஞ்சநேயான்னு உருட்டுறான், இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவருக்கு புரியல. ஆஞ்சநேயர் ராமர் உருட்டுறாரு. எப்பா ராமா, என்னையா நடக்குது? என்ன நடக்குது? அவனே ஜெயிச்சுட்டு இருக்கிறான், நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன். ராமா ராமான்னு உன் பேரை சொல்லிதான் நான் காய உருட்டுறேன், ஆனா நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேனே, எனக்கு புரியலையே, விளக்கம் சொல்லுன்னார். ராமர் வந்தார். என்ன இது கூட உனக்கு புரியலையா? நீ ராமான்னு கூப்பிட்டு காய உருட்டுற, உனக்கு என்னோட பலம் கிடைக்குது. அவன் ஆஞ்சநேயான்னு கூப்பிட்டு காய உருட்டுறான், நீ ராமான்னு கூப்பிடுறிய, உன்கிட்ட என்னோட பலம் இருக்கு. ஆஞ்சநேயான்னு அவன் காய உருட்டுறானே, அவனுக்கு உன்னோட பலமும் சேர்ந்து என்னோட பலமும் சேர்ந்து 2 பலமும் அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அதனால அவன் ஜெயிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா. ஆண்டவன் பெருமையை விட அடியார் பெருமை சிறந்தது. வள்ளலார் ஒரு பாட்டுல முடிக்கிறாரு, அடியார் சீர் கேட்கப்பன், உன்னுடைய அருளை அடையும் வரையில், நீ அருளை அடையும் வரையில் அடியார் சீர் கேட்கப்பன். அடியார் சீரை கேட்க வை. என்ன அந்த அடியார் சீரை கேட்க கேட்கதான் அந்த அருள் அடையணுங்கிற அந்த தாகமே வரும் நமக்கு. அந்த அருள் அடையணுங்கிற தாகம் எப்போ வரும்? அடியார் சீர் கேட்கும். பற்றற்றான் பற்றியினையே பற்றியிடல் வேண்டுவது பற்றற்றால் அன்றி பலியாதால், பற்றற்றல் நீங்கு விரியும் ஜெகப்பழக்க வாதனை போய் நீங்கில் அன்றி நலியாதால். அப்படி நெஞ்சறி ஒருத்தர் ஒரு 12 லைன் கொடுப்பார். அப்போ அந்த பற்று அறுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுன்னா கொடுத்துக்கிட்டே வருவார். அந்த மாதிரி நம்ம நேரம் கடந்து விட்டது. இறைவனை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் கிளம்பி போறாங்க. கடுமையான விரதம் வந்து எல்லாம் வழிபட்டு இறைவன் காட்சி கொடுத்துட்டாரு. இறைவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? ஒருத்தராக கேட்குறாங்க. ஒருத்தர் எனக்கு நல்ல கார் பங்களா வேணும், இன்னொருத்தர் ரொம்ப அழகான மனைவி வேணும், இன்னொருத்தர் இது வேணும், இதுவும் எல்லாம் 9 பேர் ஒருத்தர் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாம் இந்த எடுத்துக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. 10ஆவதா இருக்கிறவன் கேட்குறான், என்ன வேணும் உனக்கு? அவன் உலகத்தில் ஒரு மனிதன் எந்த அளவு மன நிம்மதியோடையும் மன நிறைவோடையும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேணும். உலகத்துல மன அமைதியோடையும் மன நிறைவோடையும் எந்த அளவுக்கு ஒருத்தர் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேணும்னா அந்த 9 பேர் சிரிக்கிறாங்க.
அட முண்டமே, அதுக்கு தானே நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். இத்தனை கோடி ரூபாய், இவ்வளோ காரு பங்களா, இதெல்லாம் அதுக்கு தானே. உடனே இறைவன் வந்து இந்த 10வது ஆளுக்கு கொடுக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட பேசணும்னு போயிட்டார். உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தோரான்னு போயிட்டார். இந்த 9 பேரும் வாங்கிட்டாங்கல்ல, போக வேண்டியது தானே. அந்த 9 பேரும் இறைவன் இவனுக்கு என்ன சொல்ல போறாரு தெரியலையே, இவன் என்னத்தையே கேட்டானே, இறைவன் என்ன கொடுக்க போறாரு தெரியலையேன்னு 9 பேரும் உட்காந்துருக்கிறாங்க. இவன் நிம்மதியாக உட்காந்துருக்கிறான். 10வது ஆள் இறைவன் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணலாம், அவ்வளோதான் அவனுக்கு தெரிஞ்சது. இந்த 9 பேரும் இறைவன் வர போறாரு, என்ன கேட்க போறாரு தெரியல, என்ன கொடுக்க போறாரு தெரியல, நம்மளோட அதிகமாக இவனுக்கு ஏதாவது கொடுத்துட போறாரா, அப்படி இப்படி நம்மளோட அதிகமாக கொடுக்க, மண்டையை குழப்பிட்டு உட்காந்துருக்கிறாங்க. மண்டையை குழப்பிட்டு உட்காந்துருக்கிறாங்க. நம்ம எல்லாருடைய நிலைமையும் அதுதான். நம்ம எல்லாருடைய நிலைமையும் அதுதான். வள்ளல் பெருமான் இறைவன் கிட்ட என்ன கேட்டாரு? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு கேட்டாரு. அவர் நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டார். நாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? அவர் என்ன கேட்டாரு? அவருக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அவர் மட்டும் எப்படி நிலை அடைஞ்சாரு? இப்படின்னே யோசனை பண்ணிக்கிட்டு அவர் சொன்னது எதையும் கடைபிடிக்காம, அவருக்கு உண்மையா இல்லாம, அவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் அன்பர்களே, நம்ம அனைவரும் சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை, சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே. அப்ப நம்ம எல்லாரும் இந்த உலக வாதனையை தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கே எடுத்து சொல்லி, ஒருத்த வீடு தீப்படிச்சு எரியுது. இதோட நான் நிறைவு செய்கிறேன். ஒருத்த வீடு தீப்படிச்சு எரியுது, ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் வீடு ரொம்ப தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. வரான், ஓடி வரான், ஐயோ தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு புயல் கத்துறான். அவன் புள்ள வரான், அப்பா நம்ம வீடு நிற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டோம், அட்வான்ஸ் வாங்கிட்டோம், அதனால கவலைப்படாத. உடனே இவருக்கு ஆமா, அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் சும்மா கை கட்டி நிற்கிறார். அது வரைக்கும் புயல் கத்தினால அட்வான்ஸ் வாங்கிட்டோம், இது வேற எவ்வளோ விற்க போறோம்னு சொன்ன உடனே கையெட்டி பேசாம நின்று வேடிக்கை பார்க்குறாரு. 2வது பையன் வரான், அப்பா நம்ம அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம், இன்னும் வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணல, இந்த மாதிரி நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கிற. உடனே மறுபடியும் அழுகுறான், ஐயோ வீடு தீப்பிடிச்சு என்ன பண்றது. அப்ப அந்த நிலைமை என்ன? அவனோட வீடுன்னு நினைக்கும் போது அழகுது, அதை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம்னு நினைக்கும் போது வேடிக்கை பார்க்கறது. இதுதான் நம்மளுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பூனை ஓடுது, ஒரு எலி ஓடுது, அது துரத்திக்கிட்டே ஒரு பூனை ஓடுது. ரெண்டுமே ஓடுதான். 2 ஓட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? பூனை எதுக்கு ஓடுது, எலி எதுக்கு ஓடுது? எந்த ஓட்டத்துக்கு வலிமை இருக்கும்? எலியோட ஓட்டத்துக்கு வலிமை இருக்கு. ஏன்னா அது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறது. பூனை அந்த வயிறை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறது. அப்ப நாமெல்லாம் வயிறை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம். எதை காப்பாற்றுறதுக்கு ஓடணும்? உசுரை காப்பாற்றுறதுக்கு ஓடணும் என்று சொல்லிக்கொண்டு, அதெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு எப்பொழுது சாத்தியம் என்றால், வள்ளல் பெருமானுக்கு, சன்மார்க்கத்திற்கு, இந்த திருச்சபைக்கு நம்மை அடிமையாக்கி கொள்ளக்கூடிய அந்த நேரம்தான் இவையெல்லாம் சாத்தியம் என்று சொல்லி அற்புதமான தலைப்பை எனக்கு கட்டளையாக கொடுத்த இந்த மன்றத்தாருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.